தொடங்குவோம் தொடங்குவோம். இனிய மாலை உற்சாக வணக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்களே வாருங்கள். இனிய உற்சாகமான வணக்கம் மணியக்கா. மிக்க நன்றிகள். உங்கள் பணிக்கும் உங்கள் தொகுப்புகளை உதவி செய்வதற்கும் நன்றிகள். ஆம், இன்றைய முட்டத்து மலர்கள் இப்பொழுது ஆரம்பமாகிறது. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முற்றத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 வைகாசி 3ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் உழைப்பின் மேன்மையை போற்றும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தொடர்கின்ற எங்களது முற்றத்து மலரில் இன்று 224வது மலராக மலர்ந்து மனம் பரப்ப வருகிறது. ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு நிகழ்வாக இது நடைபெற இருக்கின்றது. என்னுடைய முற்றத்து மலர் நிகழ்ச்சியில் இவ்வாறு செய்வது என்பது இந்த முதல் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் நடக்கின்ற எங்களுடைய தகவல்கள், எங்களுடைய தமிழ் சார்ந்த மக்களுடைய கலை கலாச்சார சமய நிகழ்வுகளை ஒரு பதிவில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று குறிப்பாக முதலாவது நிகழ்வாக ஜெர்மனில் எழுந்த எழுத்து ஊடகங்கள் என்ற வகையில் இன்றைய நிகழ்ச்சி நகர உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவியாக தனது கருத்துக்களை இங்கு பகிர வந்திருக்கின்றார் பன்னாகம்.com இணைய ஆசிரியரும் ஊடக வித்தகருமான திரு ஈனக்கான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. வணக்கம் தொகுப்பாளினி சாந்தினி அவர்களே. உண்மையில் ஒரு சிறந்த தொகுப்பாளினியாக இந்த காலத்திலே முளைந்து கொண்டிருப்பவர் சாந்தினி அவர்கள். அவர் ஒரு நடன ஆசிரியராக இருந்து கொண்டு பல்துறை வித்தகியாக உங்களிடம் முயல்வதை இட்டு முதற்கண் நன்றியும் உங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் நன்றி கொடுக்கிறேன். நன்றி கண்ணன் அண்ணா. என்னென்றால் நான் உங்களை கண்ணன் அண்ணி என்று கூப்பிட்டு எனக்கு பழக்கம் என்பதனால கண்ணன் அண்ணி என்றே சொல்லிக் கொண்டு போவது எனக்கு சுலபமாக இருக்கின்றது. இன்றைய தினம் உங்கள் இணைவுக்கும் அந்த இதில் உங்கள் கருத்துக்கள் பகிர வந்தமைக்கும் முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் நாங்கள் தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழும் போது எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் பல வேலை திட்டங்களை பலர் செய்து முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். சமூகம் சார்ந்து சமயம் சார்ந்து தனிப்பட்ட முறையில் எல்லாம் முன்னெடுத்து வருகின்றார்கள். அவ்வாறு நீங்கள் ஜெர்மனியில் நாங்கள் ஒரு எழுத்து ஊடகங்கள் என்ற பார்வைக்குள் நாங்கள் இன்று எங்களது உரையாடல் நகரப் போகின்றது. நீங்கள் ஜெர்மனியில் வந்து எவ்வளவு காலமாக வசிக்கின்றீர்கள்? நான் 1991ஆம் ஆண்டு இலங்கையில இருந்து ஜெர்மனி வந்திருந்தேன். அந்த காலத்திலிருந்து நாங்கள் இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்து பார்த்தபோது இங்கே பல கையெழுத்து சஞ்சிகைகள், பிரதிகள், தட்டச்சு பிரதிகள் போன்றவை வந்து கொண்டிருந்தது. அதன் நோக்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான நோக்கங்களில் இருக்கும்போது நாங்கள் அதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நான் 12/10/1992ஆம் ஆண்டு ஐரோப்பிய தமிழ் வாசகர் வட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் பல சஞ்சிகைகள் பத்திரிகைகளை நம்முடன் இணைத்து அவர்கள் ஊடாக அந்த கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே ஐரோப்பா நாட்டிலிருந்து பல சஞ்சிகைகள் பத்திரிகைகள் வந்தன. அவற்றில் பல ஜெர்மனியை பொறுத்த மட்டில் இன்று நான் ஜெர்மனியை பற்றி மட்டும் கதைப்பதாக நான் தீர்மானித்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஜெர்மனியிலே பத்திரிகை சஞ்சிகைகள் வந்திருந்தன. எங்களது பரப்புகள் அதிகரித்து விடும். நாங்கள் தகவல்களை சரியா சொல்வதற்கு சில வேளைகளில் சிரமங்கள் வரலாம். விடுபடுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதனால்தான் நான் எங்களது பரப்பு வந்து ஜெர்மனுக்குள் நின்றால் அது அழகாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி கண்ணன. நான் நினைக்கிறேன் நீங்கள் வருவதற்கு முதலே இங்கு தமிழாக்களுடைய வருகை இருந்திருக்கின்றது நினைக்கின்றேன். அப்படி அது சரிதானே? நிச்சயமாக. அவர்கள் 1972ஆம் ஆண்டிலிருந்து இங்கே வந்து தமிழர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். சிலர் படிப்பு ரீதியாகவும் அதன் பின்பு அதாவது அடைக்கலம் தேடி வந்தவர்களாகவும் இருந்தார்கள். அந்த படித்து முடித்து இங்கே வந்திருந்தவர்கள் சிலராலும் இங்கே பல செய்யப்பட்டிருந்தது, பல விடயங்கள் செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியவர் ஒருவராக இருப்பவர் திருவாளர் சிவனடியான் ஸ்ரீபதியை நான் குறிப்பிடலாம்.
நிச்சயமாக பிராங்க்ஃபோர்ட் நகரில் வாழ்ந்து ஆமாம் கொண்டிருக்கிறார். ஆமாம். ஆம் ஆம். அவரு அவரும் நண்பரும் கூட அவரும் நிறைய பக்கங்கள் தமிழுக்காக செய்து கொண்டிருந்திருக்கிறார். நிச்சயமா உதவிகள் இலங்கும் இல்லம் ஒன்று அமைத்து உதவிகள் வழங்கியிருந்தவன். தமிழ் மன்றம் ஒன்றை அமைத்து தமிழ் மன்றம் பிராங்க்ஃபோர்ட் தமிழ் மன்றம் என்று இருக்கின்றது. ஆம் ஆம். அதுவும் இப்பொழுது தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற நினைக்கின்றேன். நாங்கள் ஊடகங்கள் அல்லது இந்த இணையங்கள் சஞ்சிகள் பத்திரிகைகள் என்று பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதலில் ஜெர்மன்ல வெளிவந்த பத்திரிகை என்று சொல்வதற்கு உங்களால் முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. இங்கே ஜெர்மனியிலே பல பத்திரிகைகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது. 2-3 பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பு முதல் ஈழமணி என்ற ஒரு பத்திரிகை வந்தது. அந்த ஈழமணி என்ற பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக தற்போதைய வெற்றிமணி ஆசிரியர் சிவகுமாரனே இருந்திருந்தார். அவர் அந்த இதை வந்து செல்வநாயகம் பாய்க்கநாதன், திருமதி விக்கினா பாய்க்கநாதன் அவர்கள் முன்னின்று நடத்தி அதை திருவாளர் சிவகுமார் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டிருந்தது. காலப்போக்கிலே அந்த இடம் மாறி அது வெற்றிமணியாக தனிப்பட்ட முறையில் திரு சிவகுமாரன் அவர்களால் இப்போது வரை அதை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றார். 30 வருடங்களாக இங்கே அவர் சேவையாற்றி இருப்பதை பார்க்கலாம். அதன் பிறகு அதே இடத்திலே வந்து ஈழம் என்ற ஒரு பத்திரிகை வந்தது. மிகவும் வீரகேசரி போன்று மிக பிரமாண்டமான பத்திரிகையாக அப்போது அச்சகத்திலே அடிக்கப்பட்டிருந்தது. அது திருவாளர் ராஜகருணா அவர்களால் அந்த பத்திரிகை அங்கே நடத்தப்பட்டிருந்தது. நீண்ட காலங்கள் வந்திருந்தனவா அந்த பத்திரிகை? நீண்ட காலங்கள், எவ்வளவு காலங்கள்? அவருக்கு குறைந்தது நான் நினைக்கிறேன் 4-5 வருடங்களுக்கு மேலே அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தவர், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தவர். பின்பு தமிழருவி அந்த காலத்திலே தான், அதே காலத்திலே தான் தமிழருவியும் திருவாளர் நைனவியன் அவர்கள் ஊடாக மிகவும் பிரமாண்டமான பத்திரிகையாக, அதை உண்மையிலே நான் பார்க்கலாம். அந்த பத்திரிகையின் சைஸ் வந்து அங்கே இலங்கையில் உள்ள ஈழநாடு பத்திரிகையின் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். அந்த வகையிலே திருவாளர் நைனவியன் அவர்கள் அதே பல விடயங்களை அங்கே தாங்கி வரும் ஒரு பத்திரிகை, சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், இலங்கை செய்திகளாக இருக்கட்டும் போன்ற செய்திகளை தாங்கி வரும் பத்திரிகையாக அவர் தொடர்ச்சியாக கனகாலம் ஒளி வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த பேரை விடாது இன்றும் அந்த பேரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்பு ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் நமது இலக்கு என்று 2005ஆம் ஆண்டு நமது இலக்கு என்ற ஒரு பத்திரிகையை நான் முதன்மை ஆசிரியராக இருந்து செய்து கொண்டிருந்தேன். அதற்கு எமதுக்கு உறுதுணையாக பன்னாட்டு புலம்பெயர் எழுத்தாளர் ஒன்றியத்தின் பத்திரிகையாக நாங்கள் அதை செய்து கொண்டிருந்தேன். அப்போது பாதர் இமானுவேல் போன்றவர்கள் அதற்கு கௌரவ ஆசிரியர்களாகவும், நாலிங்கம் ஆசிரியர் போன்றவர்களும் பலர் அதிலே ஒன்றாக இணைந்து நாங்கள் செய்திருந்தோம். அதன் முழு பொறுப்புகளையும் நான் அதை வகுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை நான் காட்டலாம் வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த பத்திரிகையின் சில விடயங்களை காட்டலாம். இந்த இதுதான் நம்முடைய முதலாவது பத்திரிகையாக முடிந்து வந்தது. சிவப்பு வெள்ளை படங்களிலே போட்டுத்தான் நாங்கள் முதலாவது பத்திரிகை அடித்திருந்தோம். பின்பு காலப்போக்கிலே நாங்கள் அந்த பத்திரிகையை கொஞ்சம் கலர் கூடியதான பத்திரிகையாக இப்படியாக அடித்திருந்தோம். இதிலே வந்து கன விடயங்களை, அதாவது வந்து கூடுதலாக வந்து நாங்கள் எமது நாடுகள் சம்பந்தப்பட்ட நாட்டிலே நடைபெறும் விடயங்களைத்தான் தாங்கியதாக கூடுதலாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அப்போது இங்கே ஊடகங்கள் செய்திகளை தருவது மிகவும் கடினமாக இருந்த காலத்திலே நாங்கள் அங்கே இருந்து அந்த பத்திரிகை செய்திகளை அப்படி போட்டிருந்தோம். உண்மையிலே எந்த செய்தியாக இருந்தாலும் நாங்கள் அதுக்கு மறுப்பு கொடுக்காமல் அங்கே அந்த செய்திகளை போட்டிருந்ததை வரவேற்கக்கூடியதாக இருந்தது. அதன் பின்பு தற்போது இங்கே வந்து தமிழ் டைம்ஸ் என்ற பத்திரிகை திரு தவா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். திரு தவா அவர்கள் அந்த தமிழ் டைம்ஸ் என்ற பத்திரிகை இப்போது செய்து கொண்டிருக்கிறார். இப்போது இங்கே வெளிவந்து கொண்டிருக்கும் பத்திரிகைகள் முக்கியமானது வெற்றிமணியும் தமிழ் டைம்ஸும் தான் இங்கே முக்கியமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை என்ற வகையில பத்திரிகை என்ற வகை, அஞ்சி என்ற வகையிலே பத்திரிகை என்ற வகை. நினைக்கிறேன் ஏலையா சஞ்சியா வந்ததாங்க. சஞ்சியா வந்தது. ஏலையா எல்லாம் சஞ்சிகா வந்தது. அந்த சஞ்சிகைகள் இங்கே நான் அதை போனோம்னா சஞ்சிகைகளின் விடயங்களை பற்றி பார்க்க போனால் இங்கே வந்து முதலில் ஜெர்மனியிலே பல சஞ்சிகைகள் கையெழுத்து பிரதிகளாகவும்
சில சில செய்திகளை வெட்டி ஒட்டி அதை போட்டோ காப்பி அடித்து அதை பிரிண்ட் அதாவது வந்து போட்டோ காப்பி மிஷின்லேயே அடித்து அதை மடித்து இப்படி கிளிப் அடித்து கொடுத்த கையில் கொடுத்த பக்கங்கள் இருக்கின்றது. அப்போது என்னென்னு சொன்னால் கூடுதலாக அந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் எல்லாம் அந்த நண்பர்கள் வட்டத்துக்கள் தான் இருந்தது. முழு ஜெர்மனிக்கும் சென்றடையும் காலம் அப்போது குறைவாக இருந்தது. ஏனென்று சொன்னால் தபால் செலவு கூடவாக இருந்தது. அப்போது தபால் அனுப்பதற்குரிய பண வசதிகள் இல்லாமல் இருந்த காரணங்களினால் அப்போது அதை அந்த நண்பர் வட்டத்துக்குள்ளேயே அந்த பொது நிறுவனங்களின் உதவிகளுடன் கரிட்டாஸ் போன்ற பொது நிறுவன உதவிகளுடன் அவை அங்கே பிரிண்ட் பண்ணப்பட்டு அதாவது வந்து போட்டோ காப்பி மிஷினிலே அதை காப்பி எடுத்து தான் செய்திருந்தார்கள். அந்த வகையிலே கலைவிளக்கு பத்திரிகை இங்கே அது சஞ்சிகை இங்கே வந்தது. திருமதி பாய்க்கனான் அவர்களின் முன்னணியிலே அது வந்திருந்தது. அடுத்ததாக தூண்டில் என்ற ஒரு சஞ்சிகை வந்திருந்தது. அது ஒரு பொது அமைப்பு சிலரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகமாக இங்கே கரிட்டாஸ் போன்ற நிறுவனங்கள் உதவியுடன் அது வெளிவந்தது. அடுத்தது குடல் என்ற ஒரு சஞ்சிகை வந்தது. அது கண்ணன் என்றவர் பொன்னில் இருந்து அதை இயக்கி செய்திருந்தார். இவை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களின் பின் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் இடையிலே அது முறிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏலையா என்ற பத்திரிகை ஒபோசன் ஒன்றியத்தினால் வெளியிடப்பட்டது. இதற்கு முதல் கனடாஸ் என்ற ஒருவர் ஆசிரியராக இருந்தார். பின்ன காலங்களிலே ஏலையா முருகதாசன் அவர்கள் இருந்தார். அவர் கந்தையா முருகதாசன் என்றவர் இந்த பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தபடியால் அவர் ஏலையா முருகதாசன் அழைக்கப்பட்டார். பின்பு மண் சிவராயா என்றால்தான் அவரை எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த மண் சஞ்சியை வந்து முதலிலே இன்னொரு நிறுவனத்தினாலோ நடத்தப்பட்டதாக அறிந்தேன். பின்பு சிவராயா அவர்கள் அதை எடுத்து தொடர்ச்சியாக இன்று வரை அதை நடாத்தி கொண்டு வருவது ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்தது வண்ணத்தி பூச்சி என்ற ஒரு பத்திரிகை. அது வந்து இங்கே கொக்ஸவலாண்டிலே அது உருவாகி கொக்ஸவலாண்டு வந்தது. திரு காசி நாகலிங்கம் அவர்களினால் அது உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்தது உதயநிலா என்ற ஒரு பத்திரிகை சஞ்சிகை பத்திரிகையில சஞ்சிகை அது இப்போ சொல்லிக் கொண்டு வருவது சஞ்சிகை. உதயநிலா என்ற ஒரு சஞ்சிகை திரு நெல்சன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்தான் அதை ஆசிரியராக வழிநடத்தினார். திரு நெல்சன் என்பவர் ஒரு கத்தோலிகர் அல்ல, அவர் ஒரு சைவ ஆள். அந்த சில காரணங்களுக்காக தனது பெயரை நெல்சன் என்று மாற்றிக்கொண்டதாக நான் அறிந்தேன். அவருடன் நான் சில தொடர்புகள் நமக்கு அப்போது இருந்தது. அடுத்தது எனது நண்பர் ராஜன் முருகவேலால் கடல் என்ற ஒரு பத்திரிகை ஒரு சஞ்சிகை உருவாக்கப்பட்டது. அவர் ராஜன் முருகவேல் எதையும் யாரின் முகத்தையும் பார்க்காத எல்லாவற்றையும் நேரடியாக கூறுவதால் அவர் பல எதிர்ப்புகள் மத்தியில் தான் அந்த கடல் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்ததை நான் அறிவேன். அடுத்தது சிறுவர் அமுதம் என்ற ஒரு சிறுவர்களுக்கான ஒரு சஞ்சியை காலம் சென்ற திண்ண ராஜேஸ்வரன் அவர்கள் அப்போது அவர் திடீரென ஒரு காலமாகி ஒரு நிலை இருந்தது, எல்லோருக்கும் அறிந்தது. அவர் அதை நடத்தி இருந்தார். அடுத்ததாக அறுவை என்று அவர் கண்டது கேட்டது எல்லாம் எழுதுவதனால் அவர் அறுவை என்ற ஒரு பத்திரிகை அங்கே சஞ்சிகை ஒன்று வந்திருந்தது. அதை திரு லோகநாதன் அவர்கள் அதை தொடர்ந்து நடத்தியிருந்தார், நண்பர் லோகநாதன். அடுத்தது இளைஞன் என்ற ஒரு சஞ்சிகையும் இங்கே வெளிவந்தது. அந்த சஞ்சிகை சேகர் என்பவர் பிராங்க்போர்ட் நகரிலே இருந்து அதை வெளியிட்டிருந்தார். அடுத்தது தற்போது நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் அகரம் சஞ்சிகை திரு ரவீந்திரன் அவர்கள், ரவி மாஸ்டர் என்று சொல்லப்படுபவர். அவர் இன்று அந்த பத்திரிகை தொடர்ச்சியாக இங்கே நடத்தி கொண்டு வருகின்றார். அது ஆரம்பத்தில் இல்லை, அது இடையிலே அந்த பத்திரிகை வந்தது, தொடர்ச்சியாக அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் பின்பு தமிழ்நாதம் என்ற ஒரு சஞ்சிகை வந்தது. இது இந்து மாமன்றம் பிராங்க்போர்ட் அதால் வெளியிடப்பட்ட ஒரு இதன் ஆசிரியர் யார் என்று எனக்கு அது தெரியவில்லை. ஆகவே அந்த தமிழ்நாதம் பத்திரிகை அப்போது வந்தது. அதற்கு முன்பு கமலம் என்ற ஒரு முதலில் நான் பார்க்கிறேன், கமலம் என்ற ஒரு சஞ்சிகையும் இங்கே வந்திருந்தது. அந்த கமலம் என்ற சஞ்சிகை திரு கமலநாதன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்ததாக அறிந்தேன். உண்மையிலே இந்த 14 சஞ்சிகைகள் நான் அறிந்த வரையில் இந்த தகவலை நான் திரட்டி இருக்கின்றேன். இதற்கு மேற்கொண்டு சிலது இருக்கலாம், இந்த வரையில் என்னென்று தெரியவில்லை. நீங்கள் அறிந்திருந்தால் அதையும் தொகுத்திருந்தீர்கள் மிகவும் நன்றாக இருக்கும். பிராங்க்போர்ட் நகரிலிருந்து பல சஞ்சிகள் அங்கிருந்து வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது என்று நினைக்கின்றேன். ஆனால் அங்கிருந்த தமிழாக்கள் அதிகம் அந்த நேரத்தில். நிச்சயமா
ஆம் அது அந்த இடத்தில் தான் கூடுதலாக தமிழாக்கள் இருந்தார்கள். ஏனென்றால் திருவாளர் சிவனடியான் ஸ்ரீபதி அவர்கள் என்னுடன் கதைக்கும் போது தான் பல பேரை கொண்டு சென்று அங்கே பதிந்ததாகவும் அவர்களுக்காக கதைத்ததாகவும் அவர் ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளராக அங்கே கடமை இருந்ததாக நான் அறிந்தேன். அப்போது அவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த எழுத்துத்துறை ரீதியாக நான் அறிந்த வரையில் அந்த காலத்திலே நான் 92 இந்த ஐரோப்பிய தமிழ் வாசகர் வட்ட இயக்குநராக இருந்தபோது திரட்டிய தகவல்கள் தான் இது. கூடுதலாக இதற்கு எனக்கு உறுதுணையாக கூடுதலாக ராஜகருணா அவர்கள் பழைய நிகழ்வுகளோட எனக்கு சொல்லியிருந்தேன் இப்படி நடந்தது என்று. அது இன்னும் சிலருக்கு தெரிந்திருந்தால் அதை துவக்க வேண்டும். உண்மையிலே இதில் நான் சொல்லப்பட்ட விடயங்கள், சொல்லப்பட்ட ஆசிரியர்கள் பெயர்கள் சில உள்ள தவறுதலாக இருந்தால் அவர்கள் உண்மையிலே வேண்டும். இருவருக்கு அழைப்பு கேட்டிருந்தேன் கண்ணன். ஏனென்றால் மண்ணாசிரியரும் இணைந்தால் நல்லது என்றும், மற்றது அவர் இவருக்கு படம் ஆசிரியர் பழைய ஆளாக இருப்பார், எனக்கு மூத்தவராக இருப்பதனால் கலை விளக்காசிரியரையும் அறிந்திருக்கலாம். இணைகிறார்களோ தெரிய கலை விளக்காசிரியர் மறத்து விட்டார் தன்னை உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி. இதுல நான் இந்த படைப்பாளர் என்ற நூலில கொஞ்சம் பின்பக்கத்துல ஒரு பதிவுகள் தந்திருக்கிறேன். அதுல கொஞ்சம் சஞ்சிகள் கூடுதலாக இருக்கிறது. 1980 தொடக்கம் 2022 வரை வெளிவந்த சஞ்சிகள் பத்திரிகைகள் விபரம் என்று சொல்லி தந்திருக்கிறோம். அதுல முதலாவது 1982ஆம் ஆண்டே ஒரு எண்ணம் என்ற சஞ்சியை வெளிவந்திருக்குதுங்க. அதுல மறந்துட்டேன், எண்ணம் என்ற சந்தி ஒன்று இருந்தது நிச்சயமா. சீனா சிவராஜா, அழகலிங்கம், வாசுதேவன் ஆகியோர் இதை செய்திருக்கிறோம் 3 பேரு. ஆனால் நாங்க இவர்கள் புதிதாக இருக்கிறபடியினால் எனக்கு இந்த இவர்கள் இந்த பேரே புதிதாக இருக்குது. இவர்கள் இங்கு இருக்கிறார்களா அல்லது வேறு நாடு? இவர்கள் வந்தெல்லாம் எல்லாம் செய்தவர்கள் கூடுதலாக வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஜெர்மனியிலிருந்து அவர்கள் செல்லும் போதுதான் மற்றவர்கள் அதை எடுத்து ஒரு ஆர்வத்தில் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களும் இடையிலே சில வேலைப்பாடுகள், திருமணமான விடயங்கள் போன்ற விடயங்களினால் நேரமின்மை காரணமாகத்தான் இதை தவிர்த்து கொண்டார்கள். அதன் பின்பு இங்கே தொலைக்காட்சி ஊடகங்கள் கொஞ்சம் முழிந்து கொண்டு வர துவங்கிவிட்டது. அதன் பின் இந்த பத்திரிகைகள் அங்கே தேவைப்படுவதாக இல்லை. என்று சொன்னால் முன்பு இந்த ஒரு சஞ்சியை நாங்கள் கண்டால் தொடர்ச்சியாக அந்த சஞ்சியை கொண்டு திரிவது வழக்கம். என்று சொன்னா இன்னொரு வீட்டை போனால் அவைகளுக்கு அதை கொடுக்குறது. இங்கே ஒரு சஞ்சி இருக்கு பாருங்க, வாசிக்கணும். ஏன்னா அப்போது அந்த தமிழ் எழுத்தை நாங்கள் கண்டு அதை வாசிப்பது என்றால் ஒரு அலாதியாக இருந்தது, ஒரு சாகமாக இருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே இந்த கையெழுத்து மூலம் சஞ்சிகை கூடி வந்தது. அந்த சஞ்சிகள் கூடி நாங்கள் விடாமல் வாய்த்திருக்கின்றோம். கதைகளை கூட கையெழுத்தால் எழுதி அதை புரன் பண்ணி அனுப்பிய சஞ்சிகள் பழக்க இருக்கின்றது. பாய்க்கநாதன், திருவாளர் பாய்க்கநாதன் அவர்கள், திரு பன்னதி பூச்சி காசி அவர்களுடன் நான் நெருங்கி பழகுவதனால் உண்மையிலே அவர்கள் அந்த நிலைப்பாட்டை கேட்கும் போது மிகவும் கவலையாக இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும். ஏனையா இப்படி நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்ற ஒரு தோரணையும் இருக்கும். என்னென்னு சொன்னால் அவ்வளவு அந்த காலத்திலே கஷ்டப்பட்டு தான் இந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகளை அங்கே உருவாக்கி கொண்டிருந்தோம். உண்மையிலே நாங்கள் என்ற காலத்தில் கூடி இப்ப நான் நமது இலக்கு பத்திரிகை செய்யும் போது அப்போது நமக்கு ஒரு இமெயில் தான் ஒரு தொடர்பு சாதனமாக இருந்தது. ஃபேக்ஸும் இமெயிலும். ஒன்று ஃபேக்ஸில் இருந்து நாங்கள் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு தகவல் எடுக்க வேண்டும், அல்ல இமெயில் இருந்து எடுக்க வேண்டும். இதில் பலருக்கு அப்போது வயது கூடியவர்கள் பலருக்கு அந்த இமெயில் எப்படி இயக்குவது என்று தெரியாது. அப்போ அதிலே ஒரு பெரிய சங்கடம் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. பல பேர் கடிதங்கள் மூலம்தான் அதை அனுப்புவார்கள் கூடுதலாக. அப்போ அப்படி இப்போது டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணின, பேஸ்புக் பண்ணின, வைபர் பண்ணின கணக்கு வருது. அப்போ படம் இப்போது செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்கிறதுனால் இந்த இப்படியான ஒரு தனிப்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் காணாமல் போனதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் இங்க ஜெர்மனில நிறைய சஞ்சியல் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றது. அந்த 85ஆம் ஆண்டுல 82ஆம் ஆண்டுல இருந்து என்று சொல்லிக்க உண்மையில அந்த இதை ஏற்படுத்தியவர்கள் இந்த நோக்கம் தமிழும் சமூகமுமாக இருந்திருக்கின்றது என்று நினைக்கும் போது வந்தவர்கள் வேலையும் தங்களுடைய வேலைகளுடன் இதற்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுல இன்னொன்று கவனிக்க வேணும். இங்கே 1985ஆம் ஆண்டுக்கு முதலோ அல்லது 85ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்தவர்களுக்கு இங்கே வேலை கொடுப்பது இல்லை. அவர்கள் வேலை செய்ய முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு அந்த பொது நிறுவனங்கள் உதவி செய்து கொண்டிருந்தது. 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பின்புதான்
இங்கே வருபவர்கள் எல்லாம் வேலை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் 3 மாதம் வந்த பின்பு டக்குன்னு நாங்கள் வேலை செய்ய தொடங்கினோம். அப்போதுதான் அந்த 85ஆம் ஆண்டு வந்தவர்கள் கூட அந்த வேலை செய்யும் தகுதி பெற்றவர்களாக அப்போது இருந்திருந்தார்கள். ஆகவே அதற்கு முன் காலப்பகுதிகளிலே இங்கே பலர் கூடியிருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே மிகவும் இப்படியான ஒரு பொது நோக்குடன் செயற்பட்டிருந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் தாங்கள் உண்டு தங்களுள்ள இது உண்டு சொல்லி அப்படியே இருந்து விட்டார்கள் அவர்கள். ஆனால் இவர்களை தடுக்கவில்லை. அதொன்று, அந்த அப்படி இருந்தவர்கள் கூட இவர்கள் செய்வதற்கு ஊக்கம் கொடுத்தார்களை ஒழிய அவர்கள் இவர்களை நீ என்ன செய்கிறான் அப்படி தடுக்க வரவில்லை. என்று சொன்னால் அவர்களுக்கும் அது தேவையாக இருந்தது. ஏனென்று சொன்னால் இப்ப இலங்கையில் ஒரு செய்தியை எடுத்து அவர் தொலைபேசியில் எடுத்து அந்த செய்தியை அவர் எழுதி அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் அந்த தொலைபேசி செய்தியை அவர் எடுப்பதற்கு அவருக்கு குறைந்தது 2-3 மார்க் செலவழிக்கப்படுகின்றது. அதை யாரும் செய்ய மாட்டார்கள். அவர் தந்த பணத்தில் இருந்து தான் அந்த தொலைபேசி எடுத்து செலவழிக்கின்றார்கள். இது எங்களுடைய அனுபவம் கூட. அதற்காக அந்த மற்றவர்கள் இவர்களை தடுக்கவில்லை, உதவி செய்திருந்தார்கள். அவர்கள் தங்களால் முடிந்தவற்றை அந்த புத்தகம் கட்டுவது, கொப்பி அடித்ததை கொண்டு வந்து மடித்து கொடுப்பது போன்ற வேலைகளை கூடி அந்த கேம்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் செய்து கொடுத்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது நான் நினைக்கிறேன் இதுல நிறைய அந்த பதிவில நிறைய சஞ்சிகளின் பேர்கள் இதுல பதியப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில சஞ்சிகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட நின்றாலும் சில சஞ்சிகள் இப்பொழுதும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது போற்றுதற்குரியது. அந்த சஞ்சிகள் நான் நினைக்கிறேன் மண் தான் காலத்தால முந்தின சஞ்சி நினைக்கிறேன் இப்ப வந்து கொண்டிருக்கிற சஞ்சிகள் நிச்சயமா மண் தான் ஆரம்பத்துல இருந்து இப்போது வரை வந்து கொண்டிருக்கின்றது. 33 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். கடந்த 90ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 33 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அவர் இந்த வருடத்திலிருந்து 30 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது வெற்றிமணி பத்திரிகை. உண்மையில ஒரு வெற்றிமணி பத்திரிகையில நிறைய விஷயங்களோட அவர் இப்ப ஒரு கலர்களோட செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு பத்திரிகையாக அகரம் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஜெர்மன் பக்கங்களில் இருந்து எங்களது அகரம் வந்து கொண்டிருக்கு. அதோட தமிழ் டைம்ஸும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனது கையில் தமிழ் டைம்ஸ் தற்போது கையில் வசம் இல்லை. தமிழ் டைம்ஸிலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தவா அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில இதழில பத்திரிகைகள பின்பக்கங்கள் இந்த பக்கங்கள் ஆசிரியர்களை பார்க்கும் போது அவர்கள் முதலில் ஒரு சக்தியோட தொடர்பாக இருந்தவர்கள் தான் இந்த இதிலே ஆசிரியர் குழுமங்களாக இருந்து பதிந்து தங்களை இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே ரவீந்திரன் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் இதில் அகரத்துல பாக்கியநாதன் அவர்கள் எல்லாம் இதுல ஒரு குழுவில இருக்கிறார்கள், ஆசிரியர் குழுவில இருக்கின்றார்கள். தமிழ் டைம்ஸ்ல தான் பாக்கியநாதன் அவர்கள் இப்பொழுது ஆசிரியர் தொடர்ந்து ஆசிரியர் குழுவில் இருந்து கொண்டிருக்கின்றார். இதுல உண்மையில இப்ப இந்த சஞ்சியல் ஒவ்வொரு சஞ்சியலும் ஒவ்வொரு விதமாக வெளிவந்திருக்கின்றன. இது ஒரு விதமாக, அகரம் ஒரு விதமாக, தமிழ் வெற்றிமணி ஒரு விதமாக, மண் ஒரு விதமாக, தமிழ் டைம்ஸ் 4 பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு அறிந்து 4 பத்திரிகை வரை வேறு பத்திரிகைகள் வேறு பக்கங்கள் வருகின்றன என்று தெரியுமா கண்ணன்? இப்பொழுது வருகின்றனவா? வேறு பக்கங்களை இதுவரை நாங்கள் காணவில்லை. வேறு பக்கங்கள் என்று சொல்லுவதற்கு தொடுவானம் என்ற பத்திரிகை வந்து தொடுவானம் என்பது சமய பத்திரிகையாக கத்தோலிக்க சமய பத்திரிகையாக அது இப்போது வந்து கொண்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்து சமய பத்திரிகைகளாக சஞ்சிகைகளாக சிவத்தமிழ் என்ற பத்திரிகை வெற்றிமணியின் ஒரு வெளியீடாக வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது அகர தீபம் என்று சொல்லி ரவீந்திரன் அவர்கள் நகர பத்திரிகையின் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது அக்ஷயா என்று சொல்லி சிவஸ்ரீ பாஸ்கர குருக்கள் ஆசிரியராக வெளியிடப்பட்டு இதற்கு முன்பு முந்திய பத்திரிகை சமய பத்திரிகையாக ஞான தீபம் என்ற ஒரு பத்திரிகை வந்திருந்தது. ஞான தீபத்தை வந்து அந்த நெல்சன் என்றவரே அவரே வடிவடித்து வெளியிட்டிருந்தார். ஆகவே அந்த இடத்தில் தான் அந்த நெல்சன் என்பவர் பேர். ஆனால் ஞான தீபம் என்று இந்து சமய பத்திரிகை வெளியிடுகின்றார் என்ற போதுதான் அவரது உண்மையான பேரை அன்று அவர் மாற்றி இருந்ததாக சொல்லப்பட்டது. உண்மையில இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சமயம் சார்ந்து வர பத்திரிகை. தொடுவானம் வந்து கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினால் வெளியிடப்படும் ஒரு பத்திரிகை. அது தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. வந்து கொண்டுதான் இருக்கணும்.
மற்றது அகர தீபம் வந்திருக்குது. மற்றது இன்னொன்று சொல்லியிருந்தீங்களா, அது என்ன பத்திரிகை? அக்ஷயா, அது கம்மம்மா காமாட்சி ஞான தீபம். சிவத்தமிழ், இவருடைய சிவத்தமிழ் வெற்றிமணி ஆசிரியர் செய்து வெற்றிமணி ஆசிரியர் என்று அவரைத்தான் ஆசிரியராக கொண்டிருக்கிறது. அகரம் தீபம் வந்து ரவி மாசரை ஆசிரியராக கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த பத்திரிகைகள் மாதம் மாதம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது மாதம் மாதம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அக்ஷயா வந்து காலாண்டுக்கு ஒரு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு பத்திரிகை தான் அக்ஷயா என்ற பத்திரிகை. திருவாளர் பாஸ்கர் அவர்களால் அடிபட்டு காலாண்டு சஞ்சியன். ஆமா, உண்மை. இது ஆனால் இது எல்லாம் இலவச பத்திரிகைகளா? எல்லாம் இலவச பத்திரிகைகள், காசு கண்டு இல்லை. நீங்க விரும்பின அன்பளிப்புகளை செய்யலாம் என்ற ஒரு சில போக்கு இருக்கின்றது. இப்போது அக்ஷயா பத்திரிகைகள் நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம் என்றால் அவர்கள் அன்பளிப்பு கொடுக்கலாம். மற்ற சிவத்தமிழ் எந்தவித இதுவும் இல்லாமல் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. அகரதீபம் இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. தொடுவானம் என்ன மாதிரி? தொடுவானம் வந்து அவர்கள் வந்து அந்த அங்கத்துவ பணங்கள் மூலம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது. அங்கத்தவர்களாக இருப்பவர்களுக்கு, அந்த அமைப்பிலே இருப்பவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன் மண் சஞ்சியையும் அதே மாதிரி தான். இந்த சஞ்சிய வகையில மண் சஞ்சியையும் அதுல காசு அங்கத்துவர்களா இருக்கிறவர்களுக்கு தான் அது கிடைக்கின்றது. ஏனென்றால் வெற்றிமணி அகரமெல்லாம் நாங்கள் கடையல்ல போனால் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் கடையல்ல போனால் அதுகளை பெற்றுக்கொள்ளலாம். இவர்களை இதுல நானே ஒவ்வொரு சஞ்சியிலையும் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு மேலோட்டமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேங்க. மேலோட்டமாக நாங்கள் அதை வந்து பத்திரிகைகள் என்று சொல்லப்படும் போது இப்போது நீங்கள் பார்க்கலாம். வெற்றிமணி பத்திரிகையும் எங்களுக்கு தமிழருவி இப்போது வருவது தமிழ் டைம்ஸ் பத்திரிகை தான் கூடுதலாக வருகின்றது. இதிலே வெற்றிமணி பத்திரிகை பார்க்கின்ற போது வெற்றிமணி பத்திரிகை முழுக்க என்டர்டைன்மெண்ட், அதாவது வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது இங்கே அந்த நிகழ்வுகளை வெளியிடுவதும், மற்றது சினிமா துறை சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது, எங்கே கலைஞர்களின் பேட்டிகள் போன்றது, சிறுகதைகள் போன்றது, மற்றது கூடுதலாக அரசியலை அவர்கள் தவிர்த்து கொண்டு வந்திருந்தார்கள். அரசியல் பக்கம் அவர்கள் சாரவில்லை. பட்டும் படாமல் சில விடயங்களை அங்கே அவர் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். அந்த விடயத்திலே இவர் கூடுதலாக அந்த நிகழ்வுகள், கலைஞர்கள், சினிமாக்கள் போன்ற விடயங்களை அவர் ஒரு கலைஞராக இருக்கின்றார், ஓவியராக இருப்பதனால் அதற்கு ஏற்ற மாதிரி அதை வண்ண ஓவியங்களாக்கி அங்கே மிகவும் தரமான முறையிலே அதை பிரசுரிக்கின்றார். உண்மையிலே நாங்கள் படத்தை கொடுத்தால் அவர் பிரசுரிக்க 10 தரம் கேட்பார், நல்ல படம் இல்லையாண்டு. அப்படியாக ஒரு தரம் பார்த்து கட்டுப்பாட்டுடன் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். கண்ணனை அப்படி சொல்லலாமா? நான் இவர் ஒரு கட்டுப்பாட்டோட தான் செய்வார். எல்லா செய்திகளையும் போட மாட்டார், எல்லாரும் இதன்றது இல்ல, அந்த தனக்குள் ஒரு அளவுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லலாமா இந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்க? அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா சில இடங்களில் அவர் அந்த அரசியல் ரீதியான விடயங்களை தொட்டு காட்டி இருக்கின்றார். ஏனென்றா வேறு ஒருவர் எழுதும் போது கூடி அதை சிலவளை போட்டிருக்கின்றார். ஆனால் கூடுதலாக அவரது நோக்கு வந்து அந்த அரசியலாக இல்லை. அதை கூடுதலாக சொல்லலாம். இது அரசியல் பத்திரிகையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூகத்துக்கு இளையோருக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து 2 விதமாக சிந்திக்கின்றார். இவர் வந்து அந்த அந்த வயது போனவர்கள் வாசிக்கும் பத்திரிகைகள் மாதிரி அல்லாமல் இளையோரையும் இந்த பத்திரிகை அது ஒரு நல்ல நோக்கு. ஏனென்று சொன்னால் அந்த இளையோரும் அதை வாசிப்பு தன்மையை ஊக்குவிக்கின்ற ஒரு தன்மையாக அவரது செயற்பாடுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே 30 வருடங்கள் தொடர்ச்சியாக அந்த நேரத்திற்கு அந்த பத்திரிகை வெளியிடும் ஒரு நபராக திரு சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். அதே போன்று தமிழ் டைம்ஸ் நாங்கள் பார்க்கும்போது தமிழ் டைம்ஸ் முழுக்க நமது நாடு தேசியம் சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அந்த பத்திரிகை ஒரு முறை காட்டிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு முறை நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த பத்திரிகையை. நீங்கள் சொல்லுங்க. அந்த பத்திரிகை கூடுதலாக எமது நாடு சார்ந்த எமது நாட்டில் உள்ள பிரச்சனைகள், மற்றது ஒரு உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், உலக நாடுகளில் உள்ள போராட்டங்கள் போன்ற விடயங்களை கூடுதலாக
அவர்கள் ஒப்பு நோக்கும் தன்மையில் தான் அங்கே கூடுதலாக வெளியிடுவார்கள். அதாவது என்ன, இந்த பத்திரிகைகள் மாதத்துக்கு ஒரு தடவை வருவதனால் அங்கே அந்த சுட சுட செய்திகளை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு ஒப்புநோக்கு செய்திகளாகத்தான் கூடுதலாக அங்கே அரசியல் செய்திகள் வருகின்றது. இப்போது நாங்கள் இன்று ஒரு குண்டுவெடிப்பாக இருந்தால் அந்த குண்டுவெடிப்பு செய்தியை இவற்றை பத்திரிகை வரும்போது அது ஒரு போயிடும். ஆனால் அந்த ஒப்புநோக்கு தன்மைகளால் அந்த உள்ளார்ந்த விடயங்களை கூடுதலாக வெளிக்கொணரும் தன்மை இந்த பத்திரிகை இருந்தது. இதே போன்றுதான் நமது இலக்கம், நாங்கள் அதை செய்திருந்தோம். இதே போன்றதான் நாங்களும் அந்த கூடுதலாக நாடுகள், தேசியங்கள், எழுத்தாளர்கள் மற்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்படும் போது அந்த இதுகள் மற்றபடி அப்படியான விடயங்களை தான் இப்போதும் தவா அவர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையில தவாவின் விடயத்திலே நாங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு தேசிய ரீதியாக தேசிய நீரோட்டத்துடன் மக்களை திசை திரும்பாமல் நேராக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அப்படி செய்வதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு ஒரு உண்மையில் ஒரு துணிவு வேண்டும். ஏனென்று சொன்னால் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கின்றது. ஒரு பக்கம் கல்லறி விழக்கூடிய பக்கங்களும் இதிலே இருக்கின்றது. ஆகவே அதையெல்லாம் தாங்கும் அளவுக்கு அந்த மனதைரியம் வேண்டும் என்று ஒரு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே தவா துணிச்சலாக சில கருத்துக்களை அங்கே முன்வைக்கின்றார். ஆகவே இந்த இராணுவம் சார்ந்த செய்திகளை நாங்கள் வெளியிடும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பத்திரிகைகள் சிலவள் அந்த இராணுவத்தினால் வழக்கு தொடரப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. நிச்சயமாக இப்பொழுது வெற்றிமணி தமிழ் டைம்ஸ் கிட்டத்தட்ட அவர்களது இங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள், இங்கு நடக்க போகிற நிகழ்வுகளையும் அவர்கள் எடுத்து வருகின்றது. ஜெர்மன் சார்ந்த விடயங்களை தமிழ் டைம்ஸ் கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கின்றது. இங்கே நடைபெறும் கலை நிகழ்வுகள் இதாக இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு செய்தியை அங்கே கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே அந்த கதைகள் சில ஆசிரியர் ஊக்கப்படுத்தும் போல சில கதாசிரியர்களின் கதைகளை கூட அங்கே தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டு வருவ தன்மைகள் எல்லாம் இந்த ரெண்டு பத்திரிகையிலும் புனை பெயர்ல எழுதி கொண்டிருக்கிறார்கள். சில எழுத்தாளர்கள் புனை பெயரில் அதில் எழுதி கொண்டிருப்பதையும் நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அகரம் பத்திரிகை ஒரு அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கிற ஒரு பத்திரிகையாக நான் பார்க்கிறேன். சில அரசியல் நாட்டு நிலைமைகள், இலங்கை நாட்டு நிலைமைகள் பற்றிய செய்திகள், ஆழமான செய்திகளை, இதில் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு செய்கிற செய்திகளை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அகரம் செஞ்சு சில இடங்களில் அகரம் பத்திரிகை கூடுதலான விமர்சிக்கும் தன்மையை கொண்டிருந்தது. அது ஒரு நிகழ்ச்சியை நடந்தால் அந்த நிகழ்ச்சி தன்மையை நேரடியாகவே விமர்சிக்கும் தன்மையை ரவி மாஸ்டர் அதில் கையாண்டு கொண்டு வருவதை நான் பார்க்கின்றேன். என்ன கொடுமை சரவணான்றது மக்களிடையே காணப்படும் குறைபாடுகள் நேரடியாகவே சுட்டிக்காட்டும் தன்மை ஒன்று இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு அசாத்திய துணிவு வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் ஒரு வர்த்தக ரீதியாக இந்த பத்திரிகை செய்வதாக இருந்தால் இவ்வளவு பேரை நாங்கள் இழக்க வேண்டி வரும் என்று யோசிப்போம். ஆகவே இதிலே அப்படி இல்லை. இதிலே இப்படியான விடயங்களை மக்கள் கூடுதலாக வாசிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இன்னொருவர் சொல்லுவார், இது அகரம் பத்திரிகையில வந்தா அவர் போய் தேடி போய் எடுத்து வந்து வாசிக்கும் தன்மைகளும் இருக்கின்றது. அப்படியாக இருக்கும் போது அது ஒரு யுக்தியாகவும் ரவி மாஸ்டர் அதை கையாண்டு கொண்டு வர. உண்மையில இது ஒரு மாதம் வாரம் அந்த நாங்கள் பார்த்த மூன்றும் இப்பொழுது மாதம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மாதம் 3ஐயும் நாங்கள் இலவசமாக பெறக்கூடிய அளவுக்கு இந்த நினைக்கிறேன். இங்கு இது எங்களுடைய நோர்டன் வெஸ்ட்பாலன் என்று சொல்ற மாநிலத்தில் தான் இந்த 3ம் வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் டோட்முண்ட் நகரத்தில் அண்டி பகுதிகளில் 2ம், மற்றது வெற்றிமணி ஆசிரியர் இப்பொழுது லண்டனில் இருந்தும் அழகாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து தொடுவானம் என்றது டோட்முண்ட் நகரத்தில் இருந்து தான் வெளிவருவதாக இதில் எழுதப்பட்டிருக்கின்றது. தொடுவானம் நிச்சயமா டோட்முண்ட்ல இருந்தா ஆரம்பத்திலே அங்க உங்கதான் பணியகம் இருந்தது. அந்த பணியகத்திலே இருந்துதான் அதை வெளியிட்டுக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் கூடுதலாக கருப்பு வெள்ளை கலரிலே தான் கூடுதலாக அதை வெளியிட்டுக் கொண்டிருந்தவர்கள். மற்றது மண் செஞ்சியை டியூஸ்பர்க் நகரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதால் டியூஸ்பர்க் நகரத்தில் இருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பல சஞ்சிகைகள் எல்லாம் வந்தாலும் இவற்றை பற்றி ஒரு தொகுப்பு எங்கேயாலும் வந்திருக்கின்றதா? முதல் நான் இதை என்னுடைய இப்ப அண்மையில் வந்தபடியினாலே இந்த தொகுப்பு என்னிடம் இருப்பதனால் நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். இவற்றை விட வேறு தொகுப்பும் இருக்கிறதா? வேறு தொகுப்பிலே வந்ததா? முதல் நாங்கள் இந்த நமது படைப்பாளர்கள் என்ற தொகுப்பு
ஓ முதல் திரு ராஜகருணாவும் திரு பாய்க்கணும். பாய்க்கனாரின் பாரிய முயற்சி, உங்களோட முயற்சி, உங்கள் மற்றது அந்த டீச்சர் ஓ கௌரி 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 கண்ணன் டீச்சர் அவைய முயற்சி தான் நாங்கள் சொல்ல வேணும். தவா நீங்கள் அவர்களுடைய அதற்கு ஒரு முயற்சி. பக்கத்துணையாக இருந்து அதற்குரிய விடயங்களை செய்து கொடுத்ததாக நான் அறிகிறேன். உண்மையிலே இப்ப இந்த தொகுப்பு ஒரு இடத்தில் நான் பார்க்கவில்லை, இதை போன்று வந்ததை அறியவில்லை. நான் ஒரு கட்டத்திலே அந்த ஐரோப்பிய தமிழ் வாசகர் வட்டம் போன்று நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒரு இப்படி ஒரு தொகுப்பை செய்ய வேண்டும். அதாவது ஐரோப்பாவில் வெளிவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிவரும் சஞ்சிகளை தொகுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்த போது அதன் அடித்து செல்லப்பட்டது சோலை என்ற ஒரு கசட். அதாவது நாங்கள் இங்கே அப்போது மக்கள் அதை வாசிப்பதை விட்டு கார்களிலே பாட்டுக்களை போட்டுக் கொண்டு செய்தார்கள். அதை வாசிப்பது குறைந்த அந்த நேரத்திலே சில வேலைப்பாடுகள், வேலை தேடுவது கூட உழைக்க வேணும், வேலைக்கு போகணும் தான் ஓடுவார்களுடைய இருந்து வாசிக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லை என்ற சில நிலைப்பாடு ஒன்று வந்தது. அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் பார்த்தோம் இந்த சஞ்சிகைகளை என்ன வடிவத்தில் கொடுக்கலாம் என்று. அப்போது திரு ராஜகருணாவும் நானும் சில யோசித்தோம். அப்போது நான் சொன்னேன், இப்படி ஒரு ஆடியோவிலே நாங்கள் இந்த சஞ்சிகையை வெளியிடுவோம், ஆடியோவில் என்ன மாதிரி வெளியிடலாம் என்று சொல்லி பார்த்துட்டு சோலை என்ற ஒரு பெயரை போட்டு அதிலே திரு விக்கினா பாய்க்கநாதன் அவர்கள், மற்றது ராஜகருணா, நான் முக்கியமாக நான் அதில் எங்களை அமைப்பு தான் அதை உருவாக்கி செய்தது. அதில் குரல் கொடுத்தவர்கள் விக்கினா பாய்க்கநாதன் அவர்கள் கூடுதலாக குரல் கொடுத்திருக்கின்றார். மற்றவர்கள் எல்லோரும் அந்த குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ ஒரு சஞ்சிகையில் என்னென்ன வருமோ, முன் பக்கத்தில் என்ன வரும், 2ஆம் பக்கத்தில் என்ன வரும், 3ஆம் பக்கத்தில் என்ன வரும் என்றதை ஆடியோவிலே செய்து விட்டோம். நாங்கள் அந்த ஆடியோவில செய்ததை தான் நாங்கள் இங்கே சோஸ் நகரிலே அதை ஒரு பெரிய விழாவாக அதை திருவாளர் புவநாதன் அவர்கள், புவநாதன் ஈழநாடு பத்திரிகை புவநாதன் அவர்கள் மூலம் நாங்கள் அங்கே அதை வெளியீடு செய்திருந்தோம். இதுதான் அந்த சோலை கசட். இப்படி ஒரு கசட்டாக அடிச்சு இதை இந்த முன் அமைப்பு இந்த படங்கள் எல்லாம் செய்து இந்த படங்களை எல்லாம் செய்து இந்த பேர்களை எல்லாம் அடித்து இந்த பக்கங்களை எல்லாம் அடித்து தந்தவர் நெல்சன். அந்த முதல் பத்திரிகையில் நான் சொன்ன நெல்சன் என்று செய்து தந்தவர். இதை ராஜகருணாவும் நானும் தான் இதை ரெக்கார்ட் பண்ணது. கன கசட்டுகளை வாங்கி அவர்களை திருப்பி அதில் பதிவேற்றம் செய்து பேர்ந்து அதை இப்படி அழகுபடுத்தி திருப்பி கொண்டு நாங்கள் ஆக்களுக்கு கொடுத்தது. இது நாங்கள் எங்களுக்கு கசட் எல்லாம் முடிய அப்போது எங்களுக்கு 5 மார்க் முடிந்தது. ஆனால் நாங்கள் இதை வெளியீடு செய்த போது அங்கே எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருந்தோம், எல்லோரும் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதிலே கொடுத்ததிலிருந்து ஒரு அரைவாசி பேர் தான் அப்போது உடனடியாக தந்தார்கள், மற்றவர்கள் செலவில்லை, அப்படியே போய்விட்டது. ஆகவே அதன் பின்பு நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்வதற்கு எங்களுடைய அடிப்படை மூலதனம் அடிபட்டு போயிட்டது. அடிப்படை மூலதனம் அடிபட்ட உடனே நாங்கள் தொடர்ச்சியாக அந்த காசுகளை இட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அதிலே நாங்கள் ஒரே ஒரு கசட் தான் இதிலே அடிச்சிருக்கின்றோம், சோலை என்றது. இது முழுக்க பல பேர் ஒத்துழைப்பு. நாங்கள் அந்த நேரத்திலே அதற்காகவே ஒரு ரெக்கார்டரை வாங்கி ஒவ்வொருடமும் சென்று அந்த மெக்கை அவர்களிடம் கொடுத்து அப்போதான் எங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாக் மெக் எல்லாம் இருக்குண்டு அதெல்லாம் கொடுத்து தான் அதில் எடுத்து பதிஞ்சினாங்க. அப்ப இது ஒரு பெரிய வேலை திட்டம். இந்த புத்தகம் எழுதுவதை விட இது செய்வது பெரிய வேலை திட்டமாகப்பட்டது. ஆகவே அதோட நாங்கள் தொடர்ச்சியாக அதை செய்யவில்லை. ஒரே ஒரு கசட் சோலை என்ற ஒரு சஞ்சிகை கசட் வெளிவந்தது ஜெர்மனியில் மட்டும்தான். நான் நினைக்கிறேன் கலை விளக்கும் பிறகு கலை விளக்கு சஞ்சியாக எழுத்து செஞ்சு வீடியோ பத்திரிகை. ஆமா, பிறகு முதல் எழுத்து கையெழுத்து பிரதியா பேர்ந்து தட்டச்சு பிரதியாக பேர்ந்து வீடியோ சஞ்சியாக வெளிவந்தது. இப்போது திருப்பி இல்ல அது வீடியோ சஞ்சியாக வந்து கொண்டிருக்கும் போது பத்திரிகையும் வந்து கொண்டிருந்தது, சஞ்சிகையும் வந்து கொண்டிருந்தது. வீடியோ சஞ்சி என்பது அது முழுக்க அந்த காட்சியாக காட்டுவது. திருவாளர் பாய்க்கனான் அவர்கள் விடாமுயற்சியாக அது ஒரு பெரிய விழாவாக டோட்புன் நகரிலே நடந்து அந்த வெளியீட்டு விழா அங்கே நான் சென்றிருந்தேன். அந்த வெளியீட்டு விழா பெரிய ஒரு டோட்புன் நகரிலே பெரிய பிரமாண்டமாக செய்திருந்தார். உண்மையிலே அது முதல் வந்த வீடியோ பத்திரிகைன்னு நாங்கள் அதை சொல்லலாம். அந்த வீடியோவிலே எல்லாத்தையும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பதிஞ்சு அதை கொடுத்தவர் பாய்க்கனான் அவர்கள் தான். இப்பொழுது நாங்கள் அவற்றில் சிலவற்றை திரும்பி பார்க்கிறோம் என்று சொல்லி யூடியூப் தளத்தில் அவர் பதிந்து கொண்டு வருவார். நிச்சயமா.
பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆமா, இவ்வாறு சஞ்சிகைகள் பத்திரிகைகள் என்ற வகையில நாங்கள் எங்கள் ஜெர்மனியில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சஞ்சிகைகள் பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருந்தோம். அடுத்தது இணையம் அடுத்த கட்டத்துக்குள் நாங்கள் வந்து விட்டோம். இப்பொழுது எங்களது சமூக ஊடகங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் இணையதளங்கள் மூலமாக செய்திகளை, இணையதளங்கள் மூலமாக தகவல்களை வெளியிடும் பக்கங்கள் ஜெர்மன் பகுதிகளில் பலர் செய்து வருகிறார்கள். அதில் உங்கள் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பன்னாகம்.com என்ற இணையதளத்தை ஆரம்பித்து அதை தொடர்ச்சியாக இப்பொழுது வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில வேறு இணையதளங்கள், உங்கள் இணையதளத்தில் எந்த இணையதளம் முதலில் ஆரம்பித்தது, அது தகவல் இருக்கிறதா உங்களிடம்? இங்கே பல இணையதளங்கள் அப்போது ஆரம்பிக்கப்பட்டது எமது காலத்துக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முந்தி, அதாவது 2000 ஆண்டுல தான் இந்த இணையதளங்களே உருவாக்க வழிகிட்டனாங்கள். ஏனென்றால் அதற்கு முன்பு நாங்கள் அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் இருந்திருந்தோம். ஆனால் அந்த 2000 ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியில் சிலர் உருவாகி இருந்தார்கள். அதிலே ராஜன் முருகவேல் தமிழ் அமுதம் என்று சொல்லி ஒரு வெப்சைட்டை தான் உருவாக்கி இருந்தார் அப்ப ராஜன் முருகவேல். அப்ப அதன் பிற்பாடு இங்கே ஜெர்மனியை பொறுத்த மட்டும் அதன் பிற்பாடு ஆனைக்கோட்டை.com என்று சொல்லி திரு சிவனேசன் அவர்கள் உருவாக்கி இருந்தார். மற்ற சிறுப்பட்டி.com என்று சொல்லி தேவராய அவர்கள் உருவாக்கி இருந்தார். மற்றது இதுல முதல் ராஜகருணா அவர்கள் ஒய்ரோ ஈழம் என்ற ஒரு வெப்சைட்டையும் வேர்ல்ட் கோயில் என்று இப்போ ஒரு வெப்சைட்டையும் நடத்தி கொண்டிருந்தார். உண்மையில அது பார்க்கக்கூடியதா இருந்தது. நாங்கள் 2005ஆம் ஆண்டு பன்னாகம்.com உருவாக்கி இருந்தோம். காரணம் நான் பல முறையை சொல்லி இருக்கின்றேன். இரண்டா தமிழ்ல தீர்மானம் எடுத்த இடம் பன்னாகம் என்றபடியினாலும் எங்கள் சொந்த ஊர் எங்கள் சொந்த ஊராக இருப்பதால் நாங்கள் அந்த பெயரை அங்கே தெரிவு செய்திருந்தோம். உண்மையிலே அந்த நேரத்திலே கூகுளிலே நான் போய் தேடிக்கொண்டிருந்த போது பன்னாகம் என்ற பெயர் கூகுளிலேயே இல்லை. அப்போது நாங்கள் பன்னாகம்.com என்ற எடுப்பதற்கு முயற்சி செய்த போது இந்தியாவிலே இதே பேர் உள்ள ஒரு ஹோட்டல் அங்கே இருந்தது. அவர்கள் அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள், பன்னாகம்.com என்று, பன்னாகம். அதை பேர்ந்து நாங்கள் ஒரு காலகட்டத்திலே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த வெப்சைட் மூலம் அப்போது சுட செய்திகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த வெப்சைட் அப்போது ஒரு காலகட்டத்திலே முக்கியமானதாக கருதப்பட்டது. ஏனென்று சொன்னால் ஒரு செய்திகளை நாங்கள் கொடுக்கும் போது உடனடியாக பத்திரிகைகள் விட வெப்சைட்டுகள் தான் முன்னணியில் இருந்தது. அப்போது நாங்கள் ஒரு வெப்சைட்டை செய்து கொண்டிருந்த போது அப்போது உடனடியாக ஒருவரது இறப்பையோ அல்லது ஒருவரது செய்தியோ அல்லது நாட்டில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பையோ உடனடியாக நாங்கள் பதிவிட்டு உடனடியாக மக்களுக்கு அறிவித்திருந்தோம். அப்படியான செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டிருந்தோம். அதன் மூலம் எனக்கு சில மிரட்டல்களும் சில போலீஸ் வழக்குகளும் கூடி எனக்கு பதியப்பட்டிருந்தது. அதற்குரிய இமெயில்கள் எல்லாம் எனக்கு வந்திருந்தது. இங்கே நார்த் வெஸ்ட் பாலின் கிரிமினல் போலீஸ் போன்ற எல்லாம் அப்படி அந்த நேரத்திலே அதை செய்திருந்தார்கள். உண்மையிலே அதை இல்லாத நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தோம். சில விடயங்கள் 2-3 இடத்திலே எனது வெப்சைட்டை பிளாக் பண்ணியிருந்தார்கள். 3 இடத்தை பிளாக் பண்ணியிருந்தார்கள். அப்போது நான் அதை மீண்டும் நாங்கள் அதை இயங்க வைத்து அதை முன்னணி எடுத்துக்கொண்டு வரும்போது அவர்களால் தொடர்ச்சியாக அந்த தடி கொடுக்கும் வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. ஏனென்றால் நான் ஒருக்கா தடி கொடுத்தா விட்டுடுவேன் பார்த்து நாங்கள் தடி கொடுக்க நாங்கள் தடியை முடிச்சு கொண்டு வெளிக்கிட்டு போனபடியால் நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இப்பவும் அப்படித்தான். ஆனால் இப்போதைய காலகட்டத்திலே இந்த வெப்சைட்டை முந்திக் கொண்டு வாட்ஸ்அப், பேஸ்புக் முந்தி விட்டது. வெப்சைட்டை முந்தி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் உங்கள் வீட்டு கையிலே உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கின்றது. முந்தி இது பார்க்கணும்னு சொல்ல வெப்சைட் கம்ப்யூட்டருக்கு முன்னால குந்தி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இப்போது அந்த நிலை இல்லை. ஆகவே இப்போது அந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மந்தமாக போவது போல இந்த வெப்சைட்டுகள் மந்தமாகி கொண்டிருக்கின்றது. இதிலே ஜெர்மனியிலே நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். அந்த இப்போது தமிழ் இளைஞர்களால் தமிழ் டிஇ என்ற ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டது. அதிலே கூடுதலாக தமிழ் எழுத்து இல்லாட்டாலும் இங்கே டொச்சில தான் இருக்குது. ஆனால் தமிழ் ஆக்கள் நிகழ்ச்சிகள் தான் அங்கே கூட அதில் போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் மூலம்தான் இப்போது இங்கே
பல பாட்டு கச்சேரிகள் எல்லாம் நடைபெற்றது எல்லோரும் அறிவார்கள் டோட்முண்டில் நடந்ததெல்லாம். அப்போ அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அது ஒரு தமிழ் பெயரை வைத்திருக்கின்றார் என்பதை இட்டு நாங்கள் சந்தோஷப்படக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. தமிழ் டி என்று அவர்கள் பல முக்கியமான தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு பல உதவிகளை செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்கள் எல்லாம் பண்ணாண்டோட்கம் என்று எமது இணையத்தால் நாங்கள் ஊருக்கு தான் கூட செய்திருக்கின்றோம். அதாவது எமது தாய்நாட்டுக்கு எங்க கஷ்டப்பட்டாவே சில பேருக்கு எங்களால் இயன்ற முடிந்த உதவிகளை செய்கின்றோம். ஏனென்று சொன்னால் இதிலே செய்ய போற இந்த வெப்சைட் செய்கிறவ எல்லாரும் தங்களை சொந்த காதில் தான் செய்திருக்கிறோம். யாரும் அதுக்கு உதவி கொடுக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் எமது ஒரு மரண அறிவித்தலை இடும்போது அதை நாங்கள் காசு வேண்டுவதில்லை. ஒரு பிறந்த நாளை இடும்போது நாங்கள் அதுக்கு ஒரு மணித்தியால மினக்கட்டு செய்கின்றோம், அது காசு வேண்டுவதில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு சேவையாகத்தான் அங்கே செய்து கொண்டிருந்தோமே ஒழிய சகல வெப்சைட்டும் இங்கே உருவாக்கப்பட்ட நீங்கள் பார்க்கலாம். உரிப்பட்ட நிறைய ஊர் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள் இருக்கின்றது. இதை நான் இங்கே சொல்லிக் கொண்டிருப்பது ஜெர்மனியிலே வந்த வெப்சைட். இதை விட சில வெப்சைட்டுகள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. சைட்டுகள் இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்தந்த கூடுதலாக அந்தந்த நிறுவனங்கள் தாங்கள் சார்ந்த செய்திகளை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிற இணையதளங்களை செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் ஆலயங்கள் சார்ந்த எடுக்கிறார். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதுக்குள்ள அது ஒரு பிசினஸ் ரீதியானது. அது தனிப்பட்ட ரீதியில தங்களை அலுவலகத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்துகின்றார்கள். அதில் வர்ற குண்டன் வாடிக்கையாளர்கள் மட்டும் அதில் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் ஒரு செய்தி நாங்கள் இதை செய்து கொண்டிருந்தோம். இதுல யாரும் அங்க உள்வரலாம், யாரும் வெளி போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த விடயங்களைத்தான் நாங்கள் இதில் குறிப்பிட்டு இருக்கிறோம். அதாவது பண்ணான்.com, ஒரு இளம் கோயில், தமிழ் டி, ஆனைக்கோட்டை.com, சுருப்பிட்டு.com, தமிழ் அமுதம் அப்ப இதுல முதல் ராயன் முருகவேல் தான் கூடுதலாக அதை செய்திருந்தார். எனக்கு தெரிந்த தகவல்களை நான் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். இதிலே உண்மையிலே வருபவர்களுக்கு கூடுதலாக தெரிந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்த காலப்பகுதியிலே எங்களோட தொடர்பாடல்ல இருந்தவர்களை மட்டும்தான் நாங்கள் இங்கே கருத்திலே எடுத்திருக்கலாம். ஏனென்று அறிந்த வரையில் தகவல்கள் இவ்வளவாகத்தான் இருக்கின்றது. நினைக்கிறேன் இந்த பேர்லின் பக்கங்கள் மற்றது முஞ்சன் மட்ட பக்கங்கள்ல இருக்கிற தகவல்கள் எங்களுக்கு இன்னும் தெரிய வரையில அல்லது இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் அளவுக்கு நாங்கள் இதனை ஒன்று பார்க்க வேண்டும் என்று சொன்னா நோர்த் வெஸ்ட்பாலின் தான் இந்த மக்கள் கூடின தொகையாக இருந்தது. மாநிலங்களை விட நோர்த் வெஸ்ட்பாலில் தான் சனத்தொகை கூடுதலாக இருந்தது. இன்று நீங்கள் பார்க்கலாம், இன்றைய பரிசிலே லாச்சப்பல் என்ற இடம் ஒரு தமிழ் ஏரியாவாகப்பட்டது. அதே போன்று வேறு ஏமனிலேயே எந்த இடம் இல்லாமல் ரைனஸ்டாசா இப்போது ஒரு தமிழ் இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது டோட்முண்டிலே. காரணம் என்னன்னு சொன்னால் மக்கள் தொகை இங்கே கூட இருப்பதனால். மற்றது தமிழ் சம்பந்தமான நிறுவனங்களோ கடைகளோ அதுல கூடுதலாக அதைத்தான் நான் பார்க்கின்றேன். இங்கேதான் கூடுதலா நீங்கள் முதலிலே சொன்னது போன்று இங்கேதான் கூட பத்திரிகைகள் வருகின்றது, சஞ்சிகைகள் வருகின்றது என்று சொன்னால் அந்த மக்களை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. இது நாங்கள் இங்கே டொச்சு ஆக்கள் இந்த பத்திரிகைகளை வாங்கி பார்ப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இதை தெரியாது. ஆகவே இந்த நிகழ்வானது நாங்கள் எங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றதோ அங்கேதான் அதை நாங்கள் செய்ய முடியும். உறவுகளே, நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு முட்டத்து மலர்கள் ஜெர்மனில் எழுத்து ஊடகங்கள் என்ற வகையில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தனது கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்றைய முட்டத்து மலர் அழகாக மலர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் இணைந்து தெரிவிக்கலாம் என்று தருணத்துல கேட்டுக்கொண்டு ஜெர்மனியில வெளிவந்திருக்கின்ற சஞ்சிகைகள், பத்திரிகைகள், இணைய பக்கங்கள் என்று சொல்லி எழுத்து ஊடகங்கள் என்ற வகையிலே இன்றைய எங்களது கலந்துரையாடல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சிலர் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்த நீங்கள் எழுத்து ஊடகங்கள் ஏதாவது இருந்தால் அவற்றையும் இதுல இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில கண்ணன இந்த பதிவுகள் ஏதாவது நாங்கள் இது செய்யப்பட வேண்டும் எனும் வருங்காலங்கள்ல இதுகள் இப்படியே இல்லாமல் போனால் தெரியாமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணம் என்னிடம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தளத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் தேவைதானே. உண்மையில நான் பார்க்கின்ற நீங்க சிங்கப்பூரிலே எனது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்
அவருக்கும் கிருஷ்ணமூர்த்தி தான் பேர். அவர் சிங்கப்பூர்ல ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றார், கொள்ளில் என்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஊடாக அவர் அந்த சிங்கப்பூர் என்று சொல்லி அந்த சிங்கப்பூர்ல எப்படி மக்கள் வந்தார்கள், எப்படி எல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய தொகுப்பை எழுதி ஒரு புத்தகமாகி வைத்திருக்கின்றார். அதே போன்று இங்கேயும் ஒரு ஆவணப்படுத்தல் ஒன்று கட்டாயம் தேவை. ஏனென்று சொன்னால் இப்போது படைப்பாளர்கள் என்ற ரீதியிலே இங்கே முன்னணியில் நின்று செய்தவர்கள் அங்கே படைப்பாளர் என்ற பட்டியலிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்கு பெரும் பங்கு ஒரு ஜெர்மனியைத்தான் சாரும். ஏனென்று சொன்னால் ஜெர்மனியிலே தான் இது நடந்திருக்கு முதல் இதை பற்றி நடக்கவில்லை. ஆனால் லண்டனிலே முந்தைய அந்த கடைகளின் தொகுப்பு ஒன்று நடைபெற்றது. சஞ்சிகள் வந்தது. அப்போது அதே போன்று இங்கேயும் ஒரு ஜெர்மன் வரலாறு என்று சொல்லி ஒரு தமிழ் வரலாறு என்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு ஜெர்மனியில் தமிழர் வரலாறு என்று சொல்லி மேலிக்குமரன் நரந்தவராஜா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். முதல் அதுல எல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறதான்னு எனக்கு தெரியவில்லை. ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தால ஒரு வெளிவந்த நூல் உண்டு. அந்த நூல் நான் நினைக்கிறேன் 2012 வந்திருக்குது. அப்படி அந்த காலப்பகுதிகளில் விரைக்க இது என்னன்னு சொன்னால் சில எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே சில பிளவுகள் இருந்தது. அவற்றை கூட்டம் உண்டா இவர் போவார், இவற்றை கூட்டம் உண்டா அவர் போவார் என்ற ஒரு நிலப்பாடு அப்போது இருந்தது. அந்த நிலப்பாட்டு காலத்திலே நாங்கள் எழுதும் போது ஒரு பக்க சார்பாகத்தான் கூடுதலான புத்தகங்களை கூடுதலான தொகுப்புகளை நாங்கள் செய்திருக்கோம். முழுவதுமாக எழுதப்பட்டு விட்டால் அதுக்கு பிரச்சனைகள் ஆனால் இப்போது காலப்பகுதியில் அது கொஞ்சம் அருகி கொண்டு வந்து விட்டது. இப்போது எல்லாம் தமிழ் மக்கள் எல்லாம் மக்கள் என்ற ஒரு நிலப்பாடு வருகின்றது. ஒரு மனிதத்தை நேசிக்கும் பண்பாடு உயர்ந்து கொண்டு வருகின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த காலகட்டத்திலே அப்படி இந்த பாகுபாடு பாராமல் தொகுக்கக்கூடியவர்கள் இருந்தால் அதை தொகுத்து வழங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றுதான். டாட்மூண்ட் தமிழர் என்று சொல்லி ஒருவர் அவற்றை பேர் டப்பன் வருவது தெரியும் வெளியீட்டுக்கு வந்திருந்தேன். அவரும் செய்திருந்தார். அவர் டோட்மூண்ட் என்ற ஒரு மட்டத்துக்குள்ளதான் அவர் செய்திருந்தார். அவர் தனது தான் சார்ந்து தொழில்பட்ட தான் சார்ந்து செய்யப்பட்ட விடயங்களை அதில் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே அப்படியான ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுப்பை செய்யும் போது அது ஒரு பெரிய தொகுப்பாக சேரலாம். ஏன்னு சொன்னால் எந்த பக்கத்திலே நான் சொன்ன கருத்து வளத்தையும் பார்க்கும் போது எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் சொல்லி இருக்கின்றேன். அதே போல இன்னொருத்தர் சொல்லி இருப்பாங்க. அப்படியாக எல்லோரும் முன் வந்து சொல்ல வேண்டும். இதிலே இப்ப நான் சொன்னது எல்லாம் சரி என்று சொல்லுவதற்கு நான் தயாரில்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியாத பக்கங்கள் இருக்கலாம். ஒரு உறவாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயானடேசன் அவர்களை ஜெர்மனியில் இருந்து. வணக்கம். வணக்கம் கலைவாணி மோகன், அதிபர் நடாமோகன். முற்றத்து மலர் மூலம் ஒரு ஊடக வித்தகர் இணைய ஆசிரியரை பண்ணா நகரத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்பான தகவல்களை தவிர்க்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உண்மையாக படைப்பாளர்கள் பற்றி கூறுகிறார், இணையதளம் பற்றி கூறியிருக்கிறார், மற்ற டோட்முல்ல ராய் நகரத்தை பற்றி கூறியிருந்தார். திருவள்ளுவர் சிலை மங்கள் அணி வைக்க போது அது சிறப்பு பெற்ற இடம்தான் ஜெர்மனி என்று சொல்லலாம். உண்மையாக எல்லாத்தையும் வடிவாக விளக்கமாக அவருடைய இணையத்தை பற்றி எல்லாம் சிறப்பாக கூறியிருந்தார். என்ன எல்லாத்தையும் மறைந்து கொண்டும் உண்மையாக அவருடைய என்ன ஆர்வத்துக்கும் ஊக்கத்துக்கு நாங்கள் முதல் கடமை செய்ய நன்றியை குறிக்கொள்ளணும். என்ன ஆமா, எல்லா விஷயத்திலும் அவருக்கு பிறந்த எண்ணங்களும் பிறந்த ஆய்வுகளும் செய்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பான வாழ்த்துக்கள். அவருடைய பணி இன்னும் சிறக்க நான் வாழ்த்து கொண்டிருக்கிறேன். பாமுகம் மூலம் இவர்களை கொண்டு வந்த உங்களுக்கு நன்றி. அவர் பாமுகம் இருக்கிறபடியா தான் நாங்கள் இதை வேற்றை பற்றியெல்லாம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன இளைமறையாயிருக்கிறவர்களை நீங்கள் வெளியில கொண்டு வந்து இப்படி அறிமுகப்படுத்தி எங்களுக்கு தெரிய நான் இவருக்கு அறிந்திருக்கிறேன். நான் இன்றைத்தான் சந்திச்சிருக்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நீங்களும் தொடுவானம் பார்த்திருப்பீங்களா நினைக்கிறேன். என்ன ஜெயானடேசன் அவர்களே? தொடுவானம் நான் எடுக்கிறேன், நாக்கம் எழுதுறேன். தொடுவானம் அதுல என்ன தொடுவானத்துல இல்ல தொடுவானம் சஞ்சியை கதைத்திருந்தோம். அது வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அது வந்து கொண்டிருக்கு. நன்றி ஜெயானடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள்.
முற்பகுதி கொஞ்சம் பேச கத்தோலிச ஆன்மீக கத்தோல் பணியாளர்கள் ஆன்மீக வேறு பணியத்தால சஞ்சிகள் வெளியானது வெளியிடப்படுகிறதா? ஆன்மீக பணியத்தால வெளியானது. அது ஜெயசுரம் அவர்களான் முதல் தொடக்கி வைத்தது அந்த பத்திரிகை. தெரியும். ஆமா. ஆமா, தொடக்கி வைத்தவர். நாங்கள் அந்த நேரம் தொடங்கி அதுல ஆக்கங்கள் எழுதி கொண்டுதான் பாருங்க. இந்த போட்டியெல்லாம் இருக்கிறதானே, கேள்வி மறை இருக்கும், குறுக்கெழுத்துப்படி இருக்கிறது, மற்ற 2-3 கேள்வி பகுதி இருக்கிறது. அது 3 நாங்க செய்யறாங்க. பைபிள் இந்த கேள்வி மறுமொழி வரும். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு இருக்கா தானே வாரது இந்த பத்திரிகை. அப்ப நாங்க அது செய்யறோம். 2 மாசத்துக்கு இருக்கா, சாரி 2 மாசத்துக்கு இருக்கா வருது செய்யறேன். ஆமா, நிறைய கண்டு இருக்கிறோம். ஆனா அவரு இப்படியான இலக்கியவாதி என்ன தெரியாது, அறிஞ்சிருக்கிறோம். நீங்கள் டாட்மண்ட் நகர்ல எங்கள் எழுத்தாளர் சங்க விழாக்கள் கண்டு நாங்கள் அது எழுத்தாளர் சங்கத்துல கண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் கன்னட எல்லாத்தையும் விளக்கமா சொன்னதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன், அறிந்து கொள்வோம். நன்றி, நன்றி ஜெயநடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள். அடுத்து ராதிகா இணைஞ்சிருக்கிறீங்க. ராதிகா கதைக்க முடியுமா? வேலை தளத்தில் நிற்கிறீர்கள் போல் தெரிகிறது. வணக்கம் ராதிகா அவர்களே, லண்டனில் இருந்து வாருங்கள், வாங்குவோம். உற்சாக வணக்கம் சாந்தினி அக்கா. வணக்கம் ஐயா. எல்லாம் ஜியாண்டி வடிவா சொல்லிட்டா உங்களை பற்றி. அதோட ஞாபகம் டக்கு டக்குன்ட்டு எல்லாம் எப்ப என்ன நடந்தன்னு வடிவா டக்கு டக்குன்னு சொல்லுறீங்க. உண்மையா பார்க்க ஆர்வமா இருக்குது. உங்களோட ஆர்வமான பணி இப்படியே தொடர. ஓடி பேப்பர் எப்படி செய்யலாம், வித்தியாசமா யோசிச்சு செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு உங்களோட பணி தொடர வாழ்த்துக்களை சொல்லி சாந்தினியக்காக்கும் நன்றி சொல்லி, வாணியக்காக்கு நன்றி சொல்லி, நன்றி சாந்தினியக்கா. நன்றி வாணியக்கா. நன்றி ராதிகா, மிக்க நன்றிகள். இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிகள். தியானடேசன் அவர்களே, உங்களது சத்தம் வருகின்றது. நன்றி. கண்ணன், நாங்கள் இன்னும் எங்களது இப்பொழுது அந்த இணைய பக்கங்களில நிறைய இணையதளங்கள், என்ன panipulam.com என்ற ஒரு இணையதளமும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது இல்ல, இந்த நாட்டில் இருந்து வருகிறது. அது panipulam.com வந்து கனடால இருந்து. ஓ சரி. நான் நினைச்சு நீங்கள் சில இணையதளங்கள் உங்கள் பக்கங்களில் பதிந்திருக்கிறீர்கள் தானே, அப்ப அதுல நினைச்சு அது வேற நாடுகள்ல இருக்கிறதான் நாங்கள் அதை பதிஞ்சிருக்கிறோம். கனடால இருந்தா அந்த இது வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியா? ஆனால் இப்படி பல தகவல்கள், நாட்டு தகவல்கள், அரசியல், எங்களது அன்றாடம் வெளிவருகிற தகவல்களை செய்திகளை வெளியிடுறது குறைந்த அளவில தான் இணையதளங்கள் இருக்கின்றன. நிச்சயமா. ஏனென்று சொன்னால் ஒரு ஊர் சார்ந்த இணையதளமாக இருந்தால் அவர்கள் ஊர் செய்திகளை மட்டும்தான் அங்கே போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு வித்தியாசமாகத்தான் நாங்கள் பண்ணாங்க இணையத்தை நாங்கள் பார்த்தோம். அது ஊருக்கு ஒரு பக்கத்தை தான் ஒதுக்கி இருந்தேன் நான். அதிலே ஊர் மக்கள், ஊர் என்று சொல்லி ஒரு பக்கம், ஊர் கோயில், ஊர் பாடசாலை என்ற ஒரு பக்கம் தான் இருந்தது. மிச்ச பக்கங்கள் பொதுவான செய்தித்தளங்களாகத்தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தோம். அதிலே வந்து பலர் அந்த செய்திகளை எழுதியிருந்தார்கள். தொடர்ச்சியாகவும் நமது வரலாறுகளை, ஊர் வரலாறுகளை எழுதியிருந்தார். அப்படியான சில சம்பவங்கள் இருக்கின்றது. இதில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து அந்த ஊக்கங்கள் செய்திருந்தோம். அதாவது வந்து அந்த கவிஞர்களாக இருப்பவர்கள், இடைமுறை கவிஞர்களாக இருப்பவர்களை எமது பன்னாகம் யூடியூப் சேனல், பன்னாகம் யூடியூப் சேனல் என்ற ஒன்று இருக்கின்றது, இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதில் வந்து இந்த கவிஞர்கள் அப்படியாக இருப்பவர்களை அவர்கள் இந்த ஊடகத்துக்குள் உள்ளே வர முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள், அதாவது வந்து ஒரு ஊர் சார்ந்ததாக ஊர் கவிஞர்களாகத்தான் கூடுதலாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் நல்லா எழுதுகின்றார்கள், ஆனால் ஊர் சம்பந்தப்பட்ட ஊர் கவிதை. அதை வந்து இன்னொரு ஊரவருக்கு அந்த சம்பவங்கள் விளங்காது. ஏனென்று சொன்னால் அந்த கவிதை வந்து ஒரு ஊரவருக்குத்தான் அந்த 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 விஷுவல் தெரியும், அதாவது வந்து பார்வை தெரியும். இப்ப நாச்சந்தி என்று சொன்னால் நாங்கள் அந்த நாச்சந்தி என்றைக்கு எங்களுக்கு கூட நாச்சந்தி தெரியும், ஆனா இன்னொருத்தருக்கு தெரியாது, அங்கு என்றவருக்கு தெரியாது. அப்படியான அப்ப அவர்களை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்று கருதி சில சுவிஸ் போன்ற நாடுகளில் நாங்கள் பேட்டிகள் எடுத்து அதை நாங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கின்றோம். அப்படியான சில விஷயங்கள், அதாவது பாராட்டுகள், சிலருக்கு பாராட்டுகள் செய்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஊக்கப்பட வேண்டும். இப்போ வந்து பாராட்டு என்று சொல்றது, பட்டமளிப்பு என்று சொல்றது அவர்களுக்கானதல்ல, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கானதான் இருக்கின்றது. அது அவர்களை போன்று இன்னும் 4 பேர் வர வேண்டும்.
4 பேர் அதை பெற வேண்டும் என்றதுதான் அங்கே முக்கியமான கருத்தாக இருக்கின்றதை ஒழிய மற்றும்படி நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்படி பட்டத்தறிவினை இப்படி பாராட்டுவினை என்று சொல்லி நாங்கள் செய்ய தொடங்க இப்படி ஒன்றும் நினைக்கல. நாங்கள் அப்படி தொடங்கதை நினைக்கல. நாங்கள் தொடங்க வேணும் செய்ய வேணும் என்றுதான் தொடங்குறோம். நீங்களும் எவ்வளவு விஷயத்த உங்க செய்கிறீங்கள். அப்ப இதுல எல்லாம் இந்த ஊடகத்துல நீங்கள் இருந்து இப்போ இவ்வளவு விஷயத்த இப்ப இது 214 இந்த இது 224 இவ்வளவு பேரை சந்திச்சிருக்கிறீர்கள் நீங்கள். அப்ப நீங்கள் ஒரு புத்தகம். இப்ப நீங்கள் 224 பேர்ட்ட கருத்தை உள்வாங்கி நீங்கள் ஒரு புத்தகமா இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் வந்திருக்கு. அப்ப இதுகளெல்லாம் இந்த ஊடகத்தினால்தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஊடகம் ஒரு படிப்பாகத்தான் இருக்கின்றது, மூளை வளர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இதை சிலர் உணர்வதில்லை. என்ன பல பேர் கேட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு கண்ணன வேலை இல்லையோ, ஏன் மினக்கறீர்கள், உதரவாத கூட மினக்கறீங்க போய் வேலை செய்யலாமல்லோ அண்டு. அப்ப நான் சொன்னேன், அது வேலை செய்து வர்ற எனக்கு சந்தோஷம் இதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட குறைவு. இது சந்தோஷம் கூட எனக்கு. ஏதோ நான் ஒரு பிறந்தேன், வளர்ந்தேன், சாப்பிட்டேன், குடித்தேன், மறித்தேன், செத்தேன் என்று இல்லாமல் ஏதோ ஒன்று பேசப்பட போகுது. இப்ப நான் ஏதோ ஒன்று செய்ய போறேன். அதைத்தான் நாங்க முக்கியமா நான் பார்க்கின்றோம். மற்றபடி இல்லை. இது நீங்கள் இன்றைக்கு ஒரு முற்றத்து மல்லி என்று சொல்லி செய்கிறீர்கள், முற்றத்து மலர்கள் என்று சொல்லி செய்கிறீர்கள். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கிறார்கள். அப்ப அவர்களால் முடியாது. அதுதான் இந்த ஆளுமை என்றது இப்ப நீங்கள் செய்கிற ஒரு ஆளுமை இன்னொருவரால் செய்ய முடியாது. அதே நேரம் அவர் செய்ய அந்த ஆளுமை இல்லாமல் அவருக்கு வேறு ஆளுமை இருக்கும். அதை உங்களால் செய்ய முடியாது, அதில் என்ன செய்ய முடியாது. ஒருத்தரும் இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வழியிலே ஒரு தகுதி இருக்கின்றது, அவருக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது, அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கின்றது. அது அவற்றை தொழில். இருக்கிறவர் இன்ஜினியர் வேலையை பார்க்கிறார். காட்சியோஜன் பெரிய பேர் எடுத்து அவர் பெரிய பட்டமளிப்பு எல்லாம் செய்து அவர் பெரிய ஆளா இருக்கிறார். அவருக்கு ஒரு நட்டை பூட்ட ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தா பூட்ட மாட்டார். சொன்னால் அவருக்கு அந்த ஆளுமை இல்லை. அதே போன்றுதான் சில விடயங்களை நாங்கள் செய்கின்றோம். எங்களால் முடிகின்ற அளவிலை நாங்கள் செய்கின்றோம். இது ஒரு பப்ளிக்கான அலுவலா போகின்றது. அதுதான் பிரச்சனை. இது உங்களே எல்லாருக்கும் இப்போ தெரியுது. இந்த வீடியோல நீங்கள் இப்போ பேசுறீர்கள், சாந்தினி இப்படி எல்லாம் வடிவா செய்யறா பேசுறான்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் இன்னொருத்தர் தன் இடத்துல ஃபேக்டரியிலோ ஒரு ஆளுமையை வச்சு கொண்டிருக்கிறார், அவரை வழியில செய்யாது. ஆனா அவர்கிட்டயும் ஆளுமை இருக்குது. இதை நாங்கள் உணராமல் தான் ஒவ்வொருத்தரோட பொறாமப்பட்டு கொண்டிருப்பது, போட்டி போட்டு கொண்டிருப்பது. அதுகள் இல்லாமல் போக வேண்டும். என்ன தங்களிடம் ஒவ்வொருவரும் தனித்தனி திறமைகள் உள்ளவர்கள். அந்த தனித்திறமையை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் வளர்க்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு மேடையில நான் அன்றைக்கு எங்களை விழாவில் நீங்கள் தொகுப்பாளினியா கடமையாற்றினீர்கள். உண்மையிலே நான் சாந்தினி தொகுப்பாளினியா வரும்போது நான் அந்த விழாவுக்குரிய சில விடயங்களை எழுதுவதை தவிர்த்து விட்டேன். உங்களுக்கு நான் எழுதி தந்த விடயங்களை நான் தவிர்த்து விட்டேன். ஏன்னு சொன்னால் அதை நீங்களே செய்ய முடியும், உங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அப்ப அந்த நம்பிக்கையை நீங்கள் வீணடிக்கவில்லை, இன்னும் மெருகூட்டி இருக்கிறீர்கள். உண்மையிலே அன்றைக்கு சிறப்பாக நடந்த பலர் பாராட்டி இருந்தார்கள். நான் இந்த ஊடகம் மூலம் உங்களை பாராட்டுறேன். இந்த ஊடகமும் உங்களை தொகுப்பாளனுக்கு ஒரு வழி சமைத்திருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். உண்மையிலே நன்றி 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 கண்ணனே. சிவம் மாவை சிவம் அவர்கள் சிவகுமார் என்ற அவர்கள் கதைத்திருந்தார்கள். அவரும் தான் முதல் அறிந்ததாக சொல்லியிருந்தார். ஏனென்றால் தான் எங்கள்ல அவர் ஒரு பக்கத்துக்கு இருந்துட்டு நான் இப்பொழுதுதான் பிறந்து வருகின்றேன், அப்பொழுதுதான் உங்களை கண்டு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் எங்களை ஆண்கள் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்களாம் தொகுப்புகள், அதுகள் பெண்கள் செய்வது குறைவு என்று சொல்லி இருந்தார். அதில் அவர் என்றாலும் எங்களால் இயன்றது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேடல்கள் இருக்கின்றன. இன்னும் அழகாக்க வேண்டும், இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்று சொல்லி ஆவல் இருக்கிறது. நிச்சயமாக எங்கட மன்றத்தின் நோக்கம், ஜீவன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் நோக்கம், நான் தலைவராக இருக்கும் போது நான் அதை சொல்லி கட்டளை இடைமறை காயாக இருப்பவர்களை மட்டும்தான் நாங்கள் முன்னுக்கு தூக்கி கொண்டு வர வேணும். இப்ப வளர்ந்தவர்களை நாங்கள் கொண்டு வந்து வச்சு அதிலே ஆடிக்கொண்டிருப்பதனால் எந்தவித வேலையும் இல்லை.
இப்ப நான் வந்து நீங்கள் இவ்வளவு காலம் வளர்ந்து வந்து உலகத்துல இருக்கிறீர்கள், உங்களை இன்னும் நாங்கள் கொஞ்சம் உச்சத்துக்கு கொண்டு போகணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு பெருமை, எங்களை சமூகத்துக்கு ஒரு பெருமை. உங்களை பார்த்து உங்களுக்கு பின்னால் பலர் பெண்கள் அணிதிரவார்கள் வருவார்கள். அன்றைக்கெல்லாம் நீங்கள் அதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். என்ற மன்றத்து உறுப்பினர் ஒரு ஆள் வந்து என்ன கேட்கிறா, கணன் மாஸ்டர் நானும் அதில் கொஞ்சம் செய்யட்டான்ட்டு. அப்ப நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இதுல வந்து கேட்கக்கூடாது, முதல்ல அங்க மீட்டிங்ல வந்து கதைச்சிருக்கணும். அவர் எங்கட மற்றவர் மீட்டிங்ல கதைச்சார், அவரை நாங்கள் அன்றைக்கு விட்டோம். அதுல ஏன் அவர் கதை கேட்டதை அவர் நாங்கள் செய்து காட்ட வேணும் அவரும். ஆனா அன்றைக்கு சிறப்பாக உங்களோட நாங்கள் செய்திருந்ததை நாம் பார்க்கக்கூடிய அப்படியாக இப்போ நீங்கள் அன்றைக்கு செய்தபடியா இன்னொரு தொகுப்பாளினி அடுத்த வருஷம் உருவாகிட்டா. அதே போல வருங்கால பிள்ளைகள், இங்கு பிறந்து வளர்ற பிள்ளைகள் அடுத்தடுத்த முறைகள்ல முன்னுக்கு வந்து அவர்கள் முன்னெண்டு செய்ய வேண்டும். வந்து நீங்க பாக்கலாம், நாங்கள் பன்னாகமுலாவில வந்து ஆரம்பத்துல பொம்பளை சின்ன பிள்ளைகள் பலனாமா படிச்ச பிள்ளைகள் எல்லாம் தொகுத்து வழங்கினவைகள். அவைகளை வந்து பேருந்து டோட்முண்ட்ல அங்க இருந்து வந்து பார்த்தவ கேட்டு பேருந்து டோட்முண்ட் விழாவிலே அவைகளை தொகுப்பாளினியா கொண்டு போனவை. ஆனால் இப்போது அவர்களை கேட்டால் அவர்களுக்கு படிப்பு, யூனிவர்சிட்டி அது என்று சொல்லிக்கொண்டே ஒரு சாட்டு இருக்கின்றது. அதை அவர்கள் தவித்துக் கொள்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் மக்களின் ஒரு சில பிரச்சனை இருக்கின்றது. ஒரு செய்பவரை பின்னுக்கு இழுக்கிறார், உனக்கு என்ன வேலை இல்லையா, அதுல போய் நின்று கத்தி கொண்டிருக்கிற. அப்ப அப்படியெல்லாம் சொன்னால் அதுகள் பார்த்துட்டு பின்னுக்கு வருகுதுகள். இதுதான் உண்மை. எனக்கு நேரடியாக சில பிள்ளைகள் சொல்லி இருந்தார்கள், கணமாசம் நாங்கள் அதில் செய்கிறத சில பேர் விரும்ப இல்லை, சில பேர் அப்படி சொல்லினோம் இப்படி சொல்லினோம், எங்களுக்கு ஏன் உதவி தேவையில்லா வேலையான நாங்கள் விளத்துறோம் என்று விளத்துதுகள். அப்ப இதுக்கு காரணமா நாங்கள் பெரியவர்கள் தான். நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துவதை செய்யுங்கள். நீங்களும் இயன்ற அளவு, உங்களால் இயன்ற அளவு இதுவற்றை செய்ய வேண்டும், மற்றவர்களை வளர்க்க வேண்டும், மன்றத்தை வளர்க்கணும், எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த தமிழ் மக்களை பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காமல் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு மூத்தவர்கள் இருப்பதனால் இதனை திறம்பட செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் காலத்தின் பின் இவையெல்லாம் என்னவாகும்? எனது கேள்வியும் அது ஒரு கேள்வி இருந்தது கண்ணன், என்னென்றால் இந்த சஞ்சியல் பத்திரிகைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டிருந்தன, வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றின் தொடர்ச்சி அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதன் அடுத்த கட்டம் வந்து இப்போது நான் பார்த்த மாட்டிலே சிலர் அந்தந்த நாட்டு மொழிகளிலே தன ஆர்வங்களை காட்டி அந்த நாட்டு மொழிகளிலே சஞ்சிகைகள் பத்திரிகைகளை கொண்டு வரார்கள். உதாரணத்துக்கு தமிழ் டிஇ வெப்சைட் இன்றைக்கு அது முழுக்க இன்றைக்கு வந்து இளையுரை முழுக்க எங்களை தமிழ் இளையுரை தான் அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். அதுல ஒரு சின்ன செய்தி போட்டா உடனே அந்த தமிழ் இளையோர் மாற்ற பரவுது. அப்ப அப்படியாக அவர்கள் தங்கள் மொழியிலே அதை மாற்றுகிறார்கள், தமிழ் மொழியை விடுகின்றார்கள். உண்மையிலே அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலே இருக்கிறது போன்று கந்தையா செல்லையா என்று பெயர் இருக்கும். ஆனால் செல்லையா என்று கூப்பிட்டா அவருக்கு என்னென்று தெரியாது. மிஸ்டர் செல்லையா என்று கூப்பிட்டா தான் அவரை திருப்பி பார்க்கிறார். என்னென்னு அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனா தமிழ் கலாச்சாரம் இருக்கு, தமிழ் பேர் இருக்குது. அதே போன்றுதான் இங்கே வந்து திருமணத்துக்கு இப்ப என்ற மகன் சொல்றார், திருமணத்துக்கு மேளம் பிடிக்கணும். அப்ப அவருடைய திருமணத்துக்கு மேளம் பிடிக்கணும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கலாச்சாரம் தேவைப்படுகின்றது. கலாச்சாரத்தை மேலோக்கி கொண்டு போகின்றார்கள். நாங்கள் கோயிலில் போகணும், கோயில் தாலி கட்ட வேணும், கோயில் செய்ய வேணும், அப்படியெல்லாம் சொல்றார்கள். ஆனால் இந்த மேளம் பிடிக்கணும் என்று சொல்லி அது எங்களுக்கு கலாச்சாரம். அதை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுதான் அங்க முக்கியம். அவர்கள் வந்து ஏமன்காரர் சொல்றார்கள் எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு என்ன? அப்ப நான் வந்து தமிழன் என்று சொல்றோம். ஆனா தமிழ் மொழியில அவருக்கு சொன்னா அவருக்கு விளங்கா. ஆனா இந்த கலாச்சாரத்தை அவருக்கு காட்ட வேணும். நான் சாரி கட்டுவேன், வேட்டி கட்டுவேன், சரம் கட்டுவேன், எல்லாம் செய்து காட்டுவேன். ஆனா நான் தமிழ் கதைக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலப்பாடு எதிர்காலத்துல தோன்றும். அதை இந்தியத்தை இப்ப உள்ள இளையோர்கள் உணர்ந்து அதை முன்னெடுத்தார்களாக இருந்தால் நாங்கள் ஒரு 50% என்றாலும் காப்பாற்றி கொண்டு போகலாம். இப்ப வெறும் பத்திரிகைகளும் நான் நினைக்கிறேன் இளையோருடைய கையலுக்கு போக வேணும். ஆனா அந்த இளையோர்கள் சென்றால் அதை கொண்டு நடத்துவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இல்ல இப்போது இளைஞர்களின் ஒரு மனோபாவம் என்னன்னு சொன்னால், இப்ப நான் பார்க்கின்றேன், இப்ப நாங்கள் வந்து ஒரு பணத்தை எடுக்கின்றோம், சரி நாட்டுக்கு ஒரு பிரச்சனை உடனே சரி ஒரு 100 அனுப்புவோம், ஒரு 50 அனுப்புவோம்னு அனுப்புறோம்.
ஆனா இவர்கள் காலத்திலே கேட்பார்கள், ஏன் நாங்கள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன கஷ்டம், அவர்கள் உடுக்கின்றார்கள். நாங்கள் அங்கே போய் இறங்கிய போது எங்கட டெலிபோனை விட பெறுமதியான டெலிபோன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் 300 ரூபாய் டெலிபோன், அவர்கள் 1000 ரூபாய் டெலிபோன், ஐபோன் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அப்ப அதை ஆப்பிள் போன் என்று வச்சிருக்கின்றார்கள். அப்ப நாங்களே அவர்களுக்கு உதவ வேண்டும். இப்படி ஒரு கேள்வி இந்த பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த சிந்தனை, அதாவது ஒரு பத்திரிகை நடத்துகின்ற சிவகுமார் பத்திரிகை நடத்துகிறார், கதவா நடத்துகிறார், நாங்கள் நடத்துகின்றோம் என்று சொன்னால் அது அதுல வெறும் விளம்பரத்தை வைத்து அவர்கள் நடத்துவதாக நீங்க நினைக்க கூடாது. அவர்களுடைய அர்ப்பணிப்புகள்லாம் நாங்க கூடவா இருக்கு. அவை இந்த விளம்பரம் அதுல யார் காசு கொடுக்கணும் யார் காசு கொடுக்கறன்னு தெரியாது. சில பேர் விளம்பரத்தை போட சொல்லுவார்கள், ஒரு பக்கம் ஃபுல்லா போடுங்கொண்டு பேருந்து கொடுக்குற 25 ரூபாய் தான் இருக்கு. அப்ப அவற்றை அந்த அச்சு செலவு அதுகள் எல்லாத்துக்குமே ஒன்றுமே இல்லை. அப்ப அவர் தான் அதை பொறுக்க வேணும். அப்ப அப்படியாக அர்ப்பணிப்புடன் தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு எதிர்காலத்தில் இளையோர் மத்தியில நான் நினைக்கின்றேன், என்னை பொறுத்த மட்டிலே அவர்கள் செய்ய கஷ்டப்படுவார்கள். என்று சொன்னா நான் உழைத்து ஏன் இதை வீணாக்குவான். அந்த எண்ணங்களும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பவும் அந்த ஸ்பெண்ட் சொல்லி அந்த ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்வு இப்பவும் செய்கின்றார்கள், ஸ்பெண்ட் செய்கிறார்கள், நான் செய்ய வேணும் நீ செய்ய வேணும் என்று. ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் அந்த பாடசாலையில் இங்கத்த நாட்டு பிள்ளைகள் சொல்லும் கருத்தை உள்வாங்கி இதை சொல்லுகின்றார்கள். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்லலாம். அன்றைக்கு அந்த காமாமன் கோயில நாங்கள் போய் கொண்டிருந்தோம். ஒரு பிள்ளைக்கு தேப்பன் கச்சான் பண்ணி கொடுக்குறார். அப்ப அந்த பிள்ளை கச்சான் சாப்பிட்டு கொண்டு வருது நடந்து. அப்ப பின்னாடி அவருக்கு பக்கத்துல அவர் சொந்தக்கார பிள்ளை வந்து கொண்டு இருக்கு. தேப்பன் சொல்றார், இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கச்சான் கொடுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு அப்ப நாங்கள் வேண்டிய அவருக்கு கொடுக்கணும், அவற்றை அப்பா அம்மா உள்ள தானே. அப்ப அந்த பிள்ளையின் கேள்வி எனக்கு சுருக் கண்டிக்குது. என்னென்னு சொன்னா, நாங்கள் ஒரு இடத்த போகின்றோம், ஒரு இடம் டீயை குடிப்போம் என்று நான் நினைத்தால் என்னுடன் 4 நண்பர்கள் நிற்கின்றார்கள். என்னிடம் அந்த 4 நண்பர்களுக்கும் வாங்கி கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றால் நானே குடிக்க மாட்டேன். அது அப்ப எங்களுடைய மனநிலைகளாக அந்த மனநிலை அப்படி நாங்களே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பகிர்ந்துண்டு வாழ்ந்த சமூகமாக இருக்கின்றோம். அவை இங்கே இந்த கலாச்சாரத்திலே இந்த பிள்ளைகளை கூட சொல்லிடலாம். நாங்கள் என்னிட அவர்கள் 3/4 மணி நேரம் அந்த கலாச்சாரத்துல இருக்கிறார்கள். எங்கட வீட்டை வந்தாலே எங்கட கலாச்சாரம் இப்போ குறைஞ்சுதான் போச்சு. வீட்டை வந்தாலே எங்கட பிள்ளைகளுக்கு வச்சுதான் கதைக்கிறேன், அவள்கிட்ட கதைக்க மாட்டேன். அப்ப அந்த சம்பவம் அவர்களுக்கு இலகு. அவர்களின் தாய்மொழி அந்த வாழ்விட மொழி தான். 2வது மொழியாகத்தான் நாங்கள் தமிழை பார்க்கணும் அவையண்ட. இப்பொழுது எங்கள் தூண்டுதல்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் செய்து கொண்டு போவார்கள். ஆனால் தனித்துவமாக அவர்கள் தன்கள காலில் நின்று செய்யும் போது இவருடைய இப்படியான பார்வைகள் இந்த தமிழ் சம்பந்தமாக வெளிவர்ற சஞ்சிகளோ பத்திரிகைகளோ தொடர்ந்து அவர்கள் செய்வது என்பது எதிர்காலத்தில் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது என்று நான் சொல்லுறேன். நிச்சயமா கேள்விக்குறிதான். நிச்சயமாக நாங்க வளர்த்தெடுக்கணும். இப்ப நாங்கள் மன்றங்கள் சங்கங்கள் வச்சிருந்தாலும் இந்த பிள்ளைகளை பாருங்க கொண்டா வெளியில இல்லை. இப்ப நீங்கள் ஒரு குரூப்பா வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்ப நான் சொல்றேன், எங்கட மன்றத்துல உங்களுக்கு இடம் தாரோம், நீங்கள் உங்க ரெஸ்டாரண்ட்ல போயிருந்து காசு கொடுத்து கோப்பி குடிச்சு பழ சாப்பிட்டு கதைச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அதை எங்கட மன்றத்துல செய்யுங்க. நாங்கள் கோப்பி தாரம் தண்ணி தாரம், நீங்க கதைச்சு குடியுங்க. உங்களோட என்னென்ன கதைங்க அதுல வந்திருந்து அங்கே என்ன கதைக்கிறீங்க அதை இங்க வந்திருந்து கதைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சமூகமா வந்திருந்து கதைங்க. காலப்போக்கில் அது மாறலாம். இப்ப முதல் ஸ்டார்ட்ல வச்சுதான் கதைப்பினேன், அதை நாங்கள் பிரிச்சு படுத்தக்கூடாது. காலப்போக்கில் நாங்கள் 4 தமிழ் ஆக்கள் செய்யற இன்னொரு நல்ல தமிழ் கதைக்கிறபடியன் வந்ததுக்குள்ள தமிழ் கதைக்க அப்ப அவர்கள் மாறலாம். நிச்சயமா மாறும். நாங்கள் இடம் கொடுத்தாலும் பெரிய இல்லை. சில பேர் இடத்தை விடுகினே இல்லை. பெரியவர்கள் அந்த பிள்ளைகளை வந்தாலே உனக்கு தெரியா, நீ நான் சொல்றபடி செய். நாங்கள் சொல்றபடி இல்லை, நான் சொல்றேன் நீங்க விரும்பினபடி செய்யுங்க. நன்றி கண்ணன். மிகவும் இது ஒரு நீங்கள் ஆதங்கத்தோடு ஒரு இதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வருங்காலத்துல ஒரு எங்களது நிலைகள் எவ்வாறு இருக்க போறது என்ற ஒரு கேள்வியோட தான் இது கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும்
ஒரு எங்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. நாங்கள் இருந்து இயங்கினால் அவர்கள் இயக்குவது நாங்கள் வந்து இருக்கும்போது இயக்குவது போன்று அவர்கள் தனித்துவமாக இயங்க வேண்டும், அவ்வாறான நிலைக்கு பிள்ளைகள் வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய நிறைவு நிகழ்ச்சியின் நேரங்கள் நெருங்குவதெல்லாம் வணியக்கா இருந்த உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவாக்கலாம் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். இணைப்பில் வேறு யாரும் இருக்கிறமா? பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. சரி, நன்றி. காணொலியில் வர முடியாத சூழல் மீண்டும் வந்துவிட்டேன். ஆனால் இன்னும் அதுக்கான ஆயத்தங்கள் இல்லை. வியாழன் பெரும் பிரச்சனை, எனக்கு நீண்ட நேர வேலை காலையில் விடிகாலையிலிருந்து. சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஆர்வமும் சந்தித்த போது என்றுதான் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அண்ணாவை நீங்க முதல்ல தனியாக முற்றத்து மலர்கள் எடுத்திருந்த நீங்களே இல்லையா? ஒரு நிகழ்வு செய்திருந்தோம், நாங்கள் பண்ணாம் நிகழ்வு ஒன்று செய்திருந்தோம். சரி, மிக்க நன்றி. அன்றும் 1-2 கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கு, என்னன்னு மறந்து போனேன். ஆனால் இன்றைக்கு இது ஒரு மிக சிறப்பு. இப்போ ஒரு கேள்வி அண்ணா முதலில் வணக்கம் உங்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும். வணக்கம், மிகுந்த சந்தோஷம். சொல்வதற்கு வார்த்தைகள் பெருசாக இல்லை, வேற கணக்கு கதை கொண்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் 7 நிமிஷம் தான் இருக்கு போல இருக்குது. என்னென்றால் உங்களுடைய சமூகம் சார்ந்த வாழ்க்கை துறை என்ன? நீங்க கேட்ட கேள்வி. உங்களுடைய சமூகம் சார்ந்த வாழ்க்கையின் துறை என்ன? ஃபீல்டு துறை. எந்த சமூகம் சார்ந்த துறை என்று சொன்னால் எங்களுக்கு விவசாயம் ஒரு அந்த துறையை ஒரு வட்டமா சொல்லலாம், ஒரு முழுமையாக. எங்களோட சமூகம் சார்ந்த துறை வந்து விவசாயம் இல்ல, தொழில் அல்ல. அது சமூகம் சார்ந்த வாழ்க்கை என்று சொன்னேன். இப்ப தொழில் சார்ந்த வாழ்க்கைன்றது வேற, ஒரு சமூகமாக. இன்னைக்கு இதுல உங்களுடைய வாயால் எடுக்கணும்ன்றதுக்காக கேட்கிறேன். சமூகம் சார்ந்த உங்களுடைய ஈடுபாடான துறை என்ன? இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிறதான் கேட்கிறார் அவர். இப்ப வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு ஊடகமாக, அதாவது வந்து நாங்கள் எங்களை சமூகத்திற்கு ஒரு நல் சமூகமாக வழி நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இல்ல, அது பொதுவான கருசனை. இப்ப சமூகம் என்ற அக்கறைப்படுபவர் எல்லாருக்குமே. இப்ப இரண்டால் இது துறைசார் வளர்ச்சி ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிட்டு செய்ததுக்கு இப்ப ஆண்டு 4 கடந்த 5வது ஆண்டில் வந்து எனக்கு திருப்தி இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, பூர போக்குல விடுவோம். இன்றைக்கு நீங்கள் பேசினதுல உங்களோட வாழ்க்கையே எழுத்து சார்ந்த வெளியாக்கங்கள், இது சார்ந்த சமூகத்தோடு தான் உங்களோட ஈடுபாடு. ஒரு கட்டத்துல சொன்னீங்கள் தானே, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, தொழிலுக்கு போலாமே, இதை விட்டுட்டேன்னு சொல்லும் போது எனக்கு இதுலதான் ஆத்ம திருப்தி கிடைக்குது என்ற பதில் சொன்னீங்க தானே. ஆனா அதை அடையாளப்படுத்தி, நீங்கள் என்பது நீங்கள் சாந்தினி அவர்கள் அல்ல, சமூகத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஒரு ஐரோப்பிய தமிழ் சமூகம் ஒன்று இருக்கிறது. 50 நாடுகளை உள்ளடக்கி நாங்கள் ஒரு யூனியனாக இருக்கிறோம். இப்போ யாருடைய யூரோ தமிழா என்னன்னு சொன்னீங்க, ஒரு ராஜகருணாவா யாரோ ஒரு சொன்னதை, ஒரு யூரோ ஈழம், அது கொஞ்சம் விக்கிரமா இருக்குது. இருந்தாலும் இது ஐரோப்பா, இப்ப இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறினாலும் நாம் நினைக்கிறோம் நாங்கள் ஐரோப்பிய தமிழ் ஒன்றியத்துல, யூரோப்பியன் தமிழ் யூனியனுக்குள்ள நாங்க இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு 10 லட்சம் தமிழ் மக்கள் குடும்பங்களாக இங்க இருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த துறை சார்ந்து எங்களோட சமூகத்துல தனி நபர்கள் வளர, தொழில் சார்ந்து வளர்ந்திருக்கிற அளவுக்கு சமூகத்தில் துறை சார்ந்து எங்களை அடையாளப்படுத்துது. காரணம் என்னென்று சொன்னால் நான் சொல்றேன், அந்த சமூகம் துறை சார்ந்தவர்கள் வந்து கூடுதலாக வந்து அந்த மொழி ஆளுமைகளை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த மொழி ஆர்வம். இப்ப உதாரணமாக இப்ப இன்றைக்கு பிறகு ஜெர்மனியில எழுத்து படைப்பு வெளியாக்கம் ஏதாவது தேடணும் உங்களை உடனே கோல் பண்ணலாம். நான் அது இன்றைக்கு எனக்கு அது தெளிவாக தெரிகிறது. மீதி 49 ஐரோப்பிய நாடுகள்ல இப்படி இருக்கிறோமா? கிட்டடியில பின்லாண்ட்ல இருந்து ஒரு தமிழ் ஒரு ஆசிரியரை சாதனியர்கள் முற்றத்து மலர்களில் கொண்டு வந்திருந்தார்.
அவர் நிறைய சொல்லி இருந்தார் நாடு பற்றியெல்லாம். அங்கு தமிழ் சார்ந்த பரம்பல் என்று கேட்ட போது அவரிடம் எனக்கு தகவல் இல்லை. இப்ப அவர்கிட்ட கேட்டம் நீங்க ஒருவரை அப்படிப்பட்டவரை அடையாளப்படுத்தி, ஏன்னா கொஞ்சம் குறைஞ்ச எண்ணிக்கையானவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அப்ப இதுல ஒரு விஷயத்தை கேட்டால் யார்கிட்ட கேட்கலாம்? ஒரு தமிழ் பாடசாலைகளுடைய ஐரோப்பிய தமிழ் ஒரு வரலாறு பற்றி இன்றும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேசும் புத்தகம், ஒரு மனிதனை காட்ட வேண்டும். ஒரு ஒரு கணக்கியல் சார்ந்த ஒரு சமூகமாக தன்னை அவர் தொழிலில் ஈடுபடுறாரு இல்லையோ, அல்லது வரிகள் செலுத்துவது, அரசாங்கத்தினுடைய புதிய நடைமுறைகள் திட்டங்கள் எப்படி எங்களை எல்லாம் பாதிக்க போகுதுன்ற யாரை பிடிக்கலாம்? ஒருவேளை சிவவினோபனை பிடிக்கலாமோ தெரியல. அவர்கள் தொழிலாக செய்கிறார்கள். ஆனால் ஒரு தனக்கு ஒரு ஈடுபாடான துறை இது என்கிறதுக்கு இன்று நீங்கள் அதை எனக்கு அடையாளமாக தெரிகிறீர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி நிகழ்ச்சி. இதுக்கு முதல் காரணம் சாந்தினி அவர்கள். ஏன்னா அவருக்கு இதுல நாட்டம் இல்லைன்னா முதல் 15 நிமிஷத்திலேயே உங்களுக்கான கேள்வி முடிஞ்சு போயிருக்கும். அவருக்கு இதுல ஈடுபாடு இருக்குது. இவர் தேடுறார். ஜெர்மனியில நாங்கள் யார், நாங்கள் வரக்கு முன்னம் என்ன என்று அங்கே இங்கே எல்லாம் விலையை போட்டு கொண்டிருக்கிறபடினால நீங்கள் இன்று சிக்கினீர்கள். உங்களை நிறைய தொடர்ந்தும் கேள்வி கேட்டார். அவரும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னார். ஈடு கொடுத்து நீங்களும் இதை ஆயுதப்படுத்தி வந்தீங்களா அல்லது இல்லையே, இது என்னுடைய வளமையான என்னுடைய தேடல்கள் தானே என்று சொன்னீங்களோ தெரியல. எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில முழுமை பெற்றது. ஒரு ஜெர்மனியை அறிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு இதுல ஒரு 60% கேள்விப்பட்டது உண்டு, 40% தெரிய உண்மையில தெரிய. அது நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க இன்றைக்கு. அது சாந்தினி உங்களை தூண்டி தூண்டி கேள்வி கேட்டார். படிநிறையில வந்திருந்தார். உண்மையில மகிழ்ச்சி. நாங்கள் இதே போல ஒவ்வொரு இந்த மிச்ச 49,000 46 நாடு, நான் 50 என்று சும்மா ஐரோப்பிய நாடுகளை சொல்வதுண்டு எண்ணிக்கை சுவத்துக்கு. இவற்றில் எல்லாம் நாங்கள் தூண்ட வேண்டும், ஒவ்வொருவர் உருவாக வேண்டும். அப்போதுதான் சமூகம் உருப்படும். இல்லாவிட்டால் அங்கொன்று இங்கொன்றாக இருந்து விட்டு போன வரலாறுகளை மட்டும்தான் யாராவது ஒருவர் எங்கேயாவது கல்வெட்டுகள் எழுதியிருக்க வாசிக்க காண்போம் இல்லையா? அவை மிகுந்த பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு. சாந்தினி, மிகப்பெரிய சபாஷ். நீங்கள் ஈடுபாட்டோட இந்த நிகழ்ச்சி எடுத்தீங்கள். கண்ணண்ணா என்ற கிருஷ்ணமூர்த்தி அவருடைய வாய் வழிபட்டு நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இன்னும் நீங்கள் அழகாய் சொன்னீங்கள், நான் சொல்றது எல்லாம் சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, தெரிந்தவர்கள் வந்து பேச வேண்டும் என. நான் அறிந்து எண்ணம் என்கிற அரசியல் சஞ்சிகைகள் வந்தன முன்னர் காலத்தில். முறைக்கா எண்ணம், நான் எண்ணம் என்பது ஜெர்மனியிலிருந்து தான் எனக்கு தபாலிலே கிடைத்தது. யார் எழுதினார்கள் என்று தெரியாது. இயக்கங்கள் அடிபட்டு கொல்ல முன்பதாக பிளவுபட்டிருந்த காலத்தில் நிறைய முகிழ்ப்புகள் அந்த திசை வழிகள் இருந்தன நிறைய. அதில் ஜெர்மனியும் குறிப்பிடத்தக்க நாடு. நிறைய படைப்புகள் வந்தன. இது போன்ற ஏனியோர்களும் வெளிப்பட்டு, அது சரிப்பில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை, உடன்பாடு இருக்கிறது எல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். வந்தது என்னவோ உங்களுடைய சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் சிறப்பு. அதை வர வேண்டும் என்று வாழ்த்தி கொள்ளுகிறேன். உண்மையிலே தொடருங்கள். இதுதான் உங்களுடைய துறை அண்ணா. நல்லொரு கருத்து நீங்கள் இப்ப சொன்னீங்கள். என்னன்னு சொன்னால், உங்களோட துறை என்று சொன்னீங்கள். அந்த துறை சார்ந்து இங்கே நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது, உதாரணமாக நீங்கள் சொன்னீங்களோ, இப்போ எனக்கு எழுத்துத்துறை என்று சொன்னால் அதை சார்ந்ததாக அதனுடைய கருத்துக்களை நாங்கள் உடனடியாக யாருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். உண்மையிலே நான் முதல் சொன்னது போன்று நாங்கள் அறிவு கடல் என்று சொல்லுவதற்கில்லை. நாங்கள் எங்களால் இயன்றவற்றை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான் நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இங்கே அந்த துறை சார்ந்ததை நாங்கள் ஆயும் போது அந்த எடுப்பதற்கு இடமில்லை. யாரிடம் எடுப்பது? இப்ப நாங்கள் தகவலை பெறுவதற்கு சில பேரை கேட்டால், அவர்கள் உதாரணமா நான் ஒரு பழைய ஆக்கள் இங்கே இருந்தவை, அவையிட்ட கேட்டு அவை சொல்லுவேன், ஐயோ தம்பி இப்ப கொஞ்சம் கஷ்டம், இதுகளை செய்ய இயலாது அந்த அப்படி ஒரு நிலப்பாட்டுல சொல்லிக்க நாங்கள் அதை தொடர்ச்சியாக அந்த ஒரு உறுதிப்பாடான நிலப்பாட்டை எடுக்க முடியாம இருக்கு. இல்லை, அது அல்ல அண்ணா. நான் சொல்ல வந்தது என்னென்றால், இது வளர்ச்சி போக்க பின்ன பகுதியில் நீங்கள் பேசிக்கொண்ட இருவரும் பேசிக்கொண்ட விஷயங்கள், அதை நான் சொல்ல வருது. ஒரு சமூகம் இப்படி இருந்தது, இப்படி இருக்குது என்று சொல்லி தகவல்கள் தேடி, இப்ப எல்லாராலையும் எல்லாத்தையும் தேடி கைகள்ல நடமாடும் உலக களஞ்சியமா இருக்கலாது. ஜெர்மனி சார்ந்து
உங்களை போல இன்னும் ஒரு 4 பேர் அடையாளப்படலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சொல்லக்கூடியதா இவர் panahan.com-க்குள்ளால போய் அவரை தேடுங்க, அவர்கிட்ட இருந்து பதில் வரும் ஒரு ரெஃபரன்ஸ் என்று சொல்லி ஒருவரை அவர் சார்ந்து அறிமுகப்படுத்தக்கூடிய தேவையை எங்களுக்குள் கொண்டு வந்தாக வேண்டும். ஆனா எல்லாரும் என்ன செய்யறோம், ஆன்மீகம் இங்க கிடையாது, சமயத்திலிருந்து அரசியல் வரைக்கும் பணத்தை ஈட்டுகிற விதமாகத்தான் துறை சமூகம் சார்ந்து வெளிப்பட்டவர்களை பார்த்திருக்கிறோமே தவிர பணம் இல்லைன்னா விட்டு விடுவார்கள் கடைசியில. இன்னும் ஒரு விஷயமும், இன்னும் ஒரு நாள் தேடல்ல சாந்தினி அவர்களே, நீங்கள் அண்ணாவோடு சேர்ந்து இன்னும் 20 ஆண்டுகள் நிலைத்து நின்ற வெளியாக்கங்கள் ஒன்று, அது இன்று நின்று விட்டாலும் கூட இன்றும் 20 ஆண்டாய் தொடர்கின்ற படைப்புகள் என்கிறதை தனியாக எடுத்து வைத்து அவர்களை கனம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். உடன்பாடு இருக்கும் இல்லை என்பது அவர்களுக்கு வேறு விஷயம். ஆனால் வெளிக்கொண்டு வருகிறார்கள், ஒன்றை செய்கிறார்கள் என்கிற போது நீங்க சொன்னீங்க ஒரு ஊரை நான் திருப்பி சொன்னா அவரை குறிப்பிடுவதாகவும் ஜெர்மன்ல ஒரு ஊர்.com வைத்திருக்கிறார். அவர் தன் சார்ந்த அவற்றை தான் காட்சிப்படுத்துகிறார். பரவாயில்லை, ஒரு தனி மனிதனுடைய முயற்சி, அவன் ஏதோ தன்னை விட்டு வெளியே வருகிறான் என்கிற போது அவர்களையும் இனம் கண்டு அது எனக்கு ஏற்புடையதா. முன்பு என்ன நடந்தது நீங்களும் சொன்னீங்க, ஏதோ அடிக்க திருப்பி அடி கொடுக்க திருப்பி 2 படிச்சோம் ஆக்களை காண இல்லையு. இப்ப 2009க்கு முதல்ல இயக்க அரசியலில் மிகப்பெரிய கீறல்கள் எல்லோருக்கும் விழுந்தது. பலர் ஓடி ஒழித்து கொண்டதும், அவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டவர்களை இந்த திருமணம் செய்ததை பெற்றோரை ஏற்றுக்கொண்டதும் நமக்குள் ஒன்றை சொன்னா நான் நினைக்கிற மாதிரி நீ கதைக்கணும், இல்லையன்னா நீ பட்சத்துரோகி, வெளியில வரையிலா. இது எங்களை துவம்சம் பண்ணியது, இது ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இன்றைக்கு இல்லை என்றது காரணம் என்னென்றால் நாங்கள் பலவினை இன்னும் ஒரு தடி கிடைச்சுன்னா திருப்பியும் அடிப்போம். ஆனால் அது தாண்டி எனக்கு சாந்தினி அவர்களோடு ஒரு விடயத்தில் கருத்து முரண்பாடுன்னா நான் சாந்தினியை எதிர்க்க வேண்டியதில்லை. ஆனா அந்த விடயத்தை நான் கண்டிப்பா மறுத்து கொண்டே இருப்பேன். சாந்தினி இல்லை, இந்த கதையை தொடங்காதேங்க, எனக்கு பிடிக்கல. மிகுதி நான் சாந்தினியோடு வேறு பல விடயங்களை சமூகம் சார்ந்து சிந்திக்கலாம், சேர்ந்து செயல்படலாம். அந்த போக்குகளும் படைப்பாளிகளிடம் வர வேண்டும் என்றால் நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது, வெளியில வர்ற ஒவ்வொருவரையும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பாராட்ட தேவையில்லை, ஆனா வாழ்த்தலாம். 20 ஆண்டுகள் நின்று பிடித்த ஒருவனை நிச்சயமாய் பாராட்ட வேண்டும். அது சரியோ பிழையோ, அது எங்கிருந்து என்ன செய்தார்கள். இப்போ உதாரணமா ஒரு நாட்டின் புலனாய்வுத்துறை காசு கொடுத்து ஒரு பத்திரிகை வருதென்றால் 4 வருஷத்துக்கு மேலே இயங்க விட மாட்டாங்க. அதே அந்த நாடு புலனாய்வுத்துறை அவரை அதுக்கு எதிராக மாற்றி அவர் இல்லையேன்னு அழிச்சு விட்டு. அப்ப அப்படியெல்லாம் இங்கு ஒருவரும் இல்லை தானே, இல்லையா? மற்றது இரண்டாவது என்னும் ஒரு விடயம், இப்போ இறுதியிலே பேசிய விடயம் எப்படி ஆகுமா, நீங்க என்ன பதில் சொல்லல. ஆனா சொன்ன பதில இருந்து நான் கண்டுபிடிச்சேன்னா, இளையோர்கள் இந்த மொழியோடு சேர்ந்துதான் தங்கள் செயல்பாடுகளை செய்வார்கள். இப்ப நாங்கள் எழுத்து வடிவம் எங்களுக்கு மாறில்லையே. திருவள்ளுவர் தான் இன்று நாங்கள் படிக்கிற திருக்குறளை அவர் வாசிக்க முடியாது. தமிழ் இப்படி இருக்கே இல்லை, மாறி இருந்தது. இன்றைக்கு ஒரு வடமொழி கலந்ததால் தமிழ் மொழி அழிந்திருக்கிறதா வளர்ந்து இன்றும் நாடு முழுக்க ஓடிக்கொண்டிருக்குதா விவாதமா இருந்தாலும் பதில் என்னவோ இல்லை, வளர்ந்துதான் இருக்குது. நாளைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 12 மொழிகள் கலந்த ஒரு புதிய தமிழ் நடைமுறை ஒன்று வருவதை ஒத்துக்கொண்டு அதுக்கு வழிவிட்டாலே தவிர நாங்கள் தொலைந்து போவோம். அதை நாங்க சொன்ன அடிக்கிறது அசோ ஓகே ரைட் சியூ இதெல்லாம் வந்துட்டு தமிழுக்குள்ள. ஆனா இன்னும் பெரியவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. தாங்களே இந்துக்களாக, ஏன்னா சைவர்களா இருந்தவர்கள் இந்துக்களாக இருக்கிறோம், மாறி இருக்கிறோம் தான் இன்றைக்கு ஒத்துக்கொள்றது தானே எல்லாரும். அது மாதிரி அந்த மாற்றங்கள் வரணும். இன்னும் ஒரு நிகழ்வு உங்கள் போன்ற இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து சாந்தினி அவருடைய முற்றத்து மலரில் மலர வேண்டும் என்று விரும்பி வாழ்த்துகிறேன். ஆனால் மனப்பூர்வமாய் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் ரசித்தேன். வேலையிலிருந்து வந்து வரும்போதும் கேட்டுக்கொண்டு வந்து தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவை நிறைந்த பாராட்டுக்கள். மற்றது அண்ணா, இந்த துறை உங்களுக்கு சிறப்பான துறை. நீங்கள் அடுத்த பிள்ளைகள் tamil.de சொன்னது போல அவர்களுடைய போக்குகளையும் அவதானிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். சொன்னீங்கள் அங்கிருந்து கதைக்கிறது இங்க நான் இடம் எடுத்தார் இங்க கதைங்க வரமாட்டார்கள் என்ற அதுல குறை வரும் என்று தெரியும். அவர்கள் கதைப்பது இப்ப உதாரணமா இந்தியாவிலிருந்து ஒரு பாடகர் வர்றாருன்னா யாரு எந்த மூத்தோர்கள் சமூகம் பெற்றோர் சமூகம் அட்வைஸ் பண்ணி இதுக்கு போங்க போகாதீங்க வருவது இன்ஸ்டாகிராம் என்கிற ஒன்றைத்தான் அவர்கள் மிகப்பெரிய தூணாக அதில் ஒரு தகவல் போட்டால் அது பரவி விரவி விடும். உடனடியாகவே 100 பவுண்ட் டிக்கெட்டுக்கு 450 இல்லை 450 பவுனுக்கு தாங்கும் என்று சொல்லி அந்த மண்டபத்தை நிறைக்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள்.
இதை கொஞ்சம் சரியாக வளப்படுத்தினார். இப்ப இலங்கை தேசத்துல இந்தியாவிலிருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு என்றால் இலங்கை அத்தனையிலையும் இருந்து இளையவர்கள் ஓடி போறார்கள் தானே. எந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் போகலாம் என்று சொல்றோம், தள்ளி வெளுத்தி போட்டு போய் விடுவார்கள். இதை நாம் செய்தால் வெற்றி பெறுவோம். அடுத்த நிகழ்வுக்கு நேரமாகிவிட்டபடியினால் விடைபெறுகிறேன். நிறைந்த வாழ்த்துக்கள் இருவருக்கும். தொடர்ந்து கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். நன்றி, 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 நன்றி இயக்குனர் அவர்களே, மிக்க நன்றிகள். கடன மிக சிறப்பு விகடனை இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு பக்கங்கள் நாங்கள் தேடுவோம், அதை பற்றியும் கதைப்போம் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொண்டு, எனக்கு நீங்கள் கேட்ட உடனே ஓம் என்று சொல்லி வந்தேன். நான் யாரை கேட்கலாம் என்று தேடினேன், 2-3 பேரிடையும் கேட்போமான் இல்லை, இவரிடம் முதல் கேட்டுவிட்டு பிறகு மற்றவர்களிடம் கேட்போம் என்று தான் உங்களை நாடியிருந்தேன். எனக்கு தெரியும் நீங்கள் உங்களிடம் தகவல்கள் இருக்கிறது, நீங்கள் பகிர்வதற்கு தயாரா இருப்பீங்கள். அடுத்த தேடல் செய்கிறதும் இப்பொழுது உங்கள் பக்கங்கள் அதிகரித்திருக்கின்றது. அதற்கும் மிக்க நன்றிகள். இந்த தருணத்துல கூறிக்கொண்டு எங்க நிகழ்ச்சிக்கு நிறைவு கொண்டுருவோம். உங்களுடைய நிறைவான கருத்து தாங்கும். உண்மையில நடாமோகன் பல விடயங்களை தொட்டு கதைத்திருந்தார். உண்மையில வரவேற்கத்தக்க விடயம். இப்ப இன்றைக்கு நாங்கள் இங்க கதைச்சது ஏமனியில் எழுத்து ஊடகங்களை பற்றி மட்டும் கதைச்சபடியால் அவ்வளவுக்குள்ள கதைச்சிட்டோம். நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல வேணுமெண்டா எங்கட கலை கலாச்சாரங்களை பற்றி கதைக்கலாம். ஏனென்று சொன்னால் நான் ஒரு கலைஞன் இங்கே வந்த 2ஆம் மாதத்துல இருந்தே இங்கே நகைச்சுவை நாடகங்களை இங்கே பல மேடைகளிலே ஏற்றினான். நானும் ஒரு 6-7 நாடகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். தேசிய நாடக விழாவை நாங்கள் இங்கே இருந்து ஜெர்மனியின் பிரதியாக நான் ஒழுங்கு பண்ணி லண்டன்லே பெரிய நிகழ்வாக நடத்தி இருக்கின்றோம். அப்படியான கலை நிகழ்வுகளை பற்றியும் கதைத்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இன்று கலைத்துறையில பாசையை விட கலைதான் பேசிக்கொண்டிருக்கின்றது. அந்த வழியிலே நாங்கள் ஏதோ எங்கள் பிள்ளைகள் எமது கலாச்சாரங்களை பேணி எங்களுடைய கலைகளை பேணி கொண்டிருப்பதையிட்டு நாங்கள் பாராட்டுக்கள் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் பாசையை மட்டும் பிடித்து கொண்டு நின்றோமா இருந்தால் பிள்ளைகள் எங்களை விட்டு ஓடி விடுவார்கள். அவர்களுடைய ஊக்கத்தை இப்ப நீங்கள் சாந்தினி அவர்களுக்கு தெரியும், அவர் ஒரு கலை டீச்சர். அவர் தன் மகனை எல்லாம் இந்த மாதிரி கலை படிப்பிச்சு கலையை கொண்டு வந்து ஏதோ செய்யும் போதுதான் அவருக்கும் அங்கே ஒரு ஊக்கம் வருகின்றது. ஆகவே நன்றி. இந்த கருத்தை நாங்கள் பொதுமக்களிடமே விட்டு விடுகின்றோம், அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். நாங்கள் எடுத்து கொடுத்திருக்கின்றோம், நீங்கள் கோர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அம்மா வந்திருக்கிறா கதை அவ அடுத்த நிகழ்வுக்கு தயாராக அடுத்த நிகழ்வுக்கு மகரந்த சிதறல் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது தொடர்ச்சியாக. நன்றி கண்ணன், மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமா, ஒரு செய்தி, அடுத்த நிகழ்வை நீங்கள் வீடியோ பண்ணிட்டு கேட்கலாம். ஒரு பேராசான் தாசிசிஎஸ் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட விழா தொடர்பாக எங்கள் எல்லோருக்கும் அறிந்த நித்யானந்தன் அவர்கள் இன்று அந்த நிகழ்வினுடைய சிறப்பு பார்வை ஒன்றை நவஜோதி அவர்களது நிகழ்ச்சியில் தரப்போகிறார். அதுவும் இன்னும் ஒரு சிகரம் தொட்ட நிகழ்வு. அதையும் உள்வாங்கலாம் அல்லது பின்னர் உங்களுக்கு இந்த யூடியூப் எடுக்கலாம். காணொலியில நிப்பாட்டிட்டு இருந்து கேட்கலாம் கண்ணன், காணொலியை நிப்பாட்டிட்டு இருந்து கேளுங்கள். மிக்க நன்றிகள். எங்களுடைய முட்டத்து மலை நிகழ்ச்சி இத்தோட நிறைவை காணுகிறது. 224வது முட்டத்து மலராக மலர்ந்து மனம் பரப்பிய முட்டத்து மலர்களில் இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பண்ணாகம்.com இணைய ஆசிரியரும் ஊடகவித்தருமான ஈனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு, இயக்குநர்கள் அவர்களுக்கும் எனது ஊக்கமாக தந்த பல கருத்துக்களுக்கும் அவரது செயற்பாட்டுக்கு நன்றி கூறிக்கொண்டு, வாணியக்கா என்ற நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் தொகுப்பில் இருந்தார், அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, வாழ்த்திய உறவுகளான தியானடேசன் அவர்கள், ராதிகா ஐங்கரன் அவர்களுக்கு நன்றி கூறி, பார்த்தும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரு பதிவாக கேட்டு விடைபெறுங்கள். லண்டன் முரசு சதானந்தன் என்பவருடைய வெளியாக்கத்தில் 70களில் வந்த நீண்டகால பத்திரிகை. அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சபாபதி பிள்ளை ஐயா அவர்களுடைய புதல்வன். அதே நேரம் இந்த விடுதலை அரசியல் பத்திரிகைகள் நிறைய லண்டனில் வந்தது. நீங்கள் வலை விரித்து தேடுங்கள். லண்டனில் இந்த வரலாற்றை யார் தொட 40-50 வருட வரலாற்றை யார் தொட. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.